அதான் வந்து ஒரு அவங்க ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதி கொடுத்து பண்றாங்க. அதுக்காக இந்த லெவல்ல தான் அதுக்காக போட்டு ஒரு அந்த அளவுக்கு பர்சனலா ஹேட் ஆகி அவங்களா வெளியில வந்தா அவங்க லைஃப் பிரைட் ஆயிடும். நம்ம இங்க தேவையில்லாம அபியூஸ் பண்ணிட்டு அர்ச்சனாக்காக அடிச்சிட்டு பூர்ணிமாக்காக அடிச்சிட்டு நாளைக்கு அவங்களா வர போறாங்க. எவ்வளவுதான் வர போறது கூட பேசணும் ரொம்ப ஆசைக்க. நானும் ப்ரோ எனக்கு அன்னைக்கு ப்ரோ அன்னைக்கு என்னை விட்டு போயிட்டான் ப்ரோ. நான் எவ்வளவு வந்தது நானும் வந்திருப்பேன். ஆனா அந்த சீசன்ல எனக்கு பிடிச்சி வந்து ஆரியும் சொன்ன மட்டும்தான். அப்புறம் அல்டிமேட்ல நான் வந்து பாலாஜி ஃபேன். நானு ரொம்ப பயங்கர டோன் ஆயிட்டார்ல அந்த அல்டிமேட்ல. அல்டிமேட்ல நல்ல குவாலிட்டியா இருந்துச்சு பாலாஜிட்ட. அல்டிமேட்ல நல்லா இருந்தாரு. இல்ல தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி ஒரு இமேஜ் மெயின்டைன் பண்ணலாம் யாரும் மதிக்க மாட்டாங்க தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கண்ட்ரோல்டா தானே இருக்கணும். அவங்க ரெக்கார்டிங் இல்லாத டைம்ல அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு தான் அவங்க கேமரா முன்னாடி எப்படி நடந்துக்கிறாங்கன்றது வேற இல்ல. இப்போ அர்ச்சனாவே வந்து கேமரா முன்னாடி தானே. இப்போ ஒண்ணும் இல்லைங்க. நீங்க சீசன் 4ல வச்சுக்கோங்க. நீங்க வந்து 24 ஹவர்ஸ் வச்சிருந்தா ஒருவேளை ஆரியன் கண்டிப்பா மாறி இருக்கும். 100%. பட் நம்மளுக்கு காமிச்ச வரைக்கும் எப்படி சொல்றது லைக் இதெல்லாம் வேற மாதிரின்ற மாதிரி வேற ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. இப்போ ஒண்ணும் இல்லைங்க. நீங்க போன சீசன்ல அசீம் நீங்க ஃபுல் பாத்துட்டீங்க. இதே அவர் வந்து அந்த 1 hour show மட்டும் இருந்திருந்தா உங்களுக்கு அசீம் மேல உண்மையா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ஆயிருக்கும். ஆமா கண்டிப்பா. இல்ல எனக்கு பர்சனலா வந்து போன சீசன்லாம் பெருசா உடன்பாடே கிடையாது. பட் பயங்கர பொலிட்டிக்கலா போச்சு. ஷோவே பயங்கர பொலிட்டிக்கலா போச்சு. எனக்கு பிடிக்கல. அதான் இந்த வாட்டில பார்த்து எடுத்து போட்டாங்க. ஒரு பொலிட்டிக்கலும் கூட சம்பந்தப்பட்ட ஆள் இருக்காம இல்லாம போட்டு என்ன பிரயோஜனம்? இங்க ஒரு விஷயம் இல்லைங்களே உங்களுக்கு. இல்ல ஹைலைட்டா என்ன சொல்ல முடியும்? ஒண்ணுமே சொல்ல முடியாது. இந்த சீசன்ல என்ன இருக்கு? அர்ச்சனாக்கு வேணா சொல்ல முடியுமா? அவ்வளவுதான். அதை தவிர்த்து வேற யாருக்கு ஒன்னும் சொல்ல முடியாது. அது அர்ச்சனா கூட எப்படி சொல்ல தெரியுங்களா? அவங்க ஒரு சீரியலை வந்து நடிச்சிட்டாங்க. ஒரு பெரிய சீரியல்ல. அதனால சொல்ல முடியுது. இல்லைன்னா அவங்களும் இவங்கள மாதிரி சாதாரணமா தான் இருக்கும். ஆமா இவங்க பண்ணி விட்டாங்க. ஒரே ஒரு பொண்ணை போயிட்டு அத்தனை பேர் ஏறும்போது அந்த அந்த இடமே அப்படிதான் இருக்கும். அந்த ஹைலைட்டா தான் தெரியும். வெளில தெரிஞ்சிருச்சு ஆட்டோமேட்டிக்கா. அவங்க அதை பிளான் பண்ணி பண்ணல. அது நடந்துருச்சு. அதே அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க. இது ஒன்றும் தப்பும் இல்லை. ஜேடி என்ன ஜேடி கை தூக்குறீங்க பேசு. இல்ல ப்ரோ கீழே பிக்காச்சு உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. கொஞ்சம் மேல ஏற்றி விட்டுருங்க. மஞ்சுளா டீச்சர் வாங்க. டாக்டர் ப்ரோ மேல வாங்க. என்ன பேரு? மஞ்சுளா பிகாச்சுவா? என்ன கொடுத்து அங்கிள் நம்ம இவர் கூப்பிடுங்க டாக்டர் மேல. கீழே மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ. கொஞ்சம் மேல ஏன் உனக்கு என்ன பொம்பளைங்களா தான் கண்ணுக்கு தெரியுமா? மஞ்சுளா டீச்சர் சூப்பரா பேசுவாங்க. யாரு மஞ்சுளா டீச்சர்னு கூப்பிட்டது? நான் தான். ஏன் ப்ரோ இப்படி பண்றீங்க? நான் அப்படிதான் கூப்பிடுவேன் மஞ்சுளா டீச்சர். மறுபடியும் பாருங்களே. உங்க பேரே மஞ்சுளா தானே. அப்புறம் என்ன? இல்லங்க உங்க டிபியை விடுங்க. உங்க பேரே மஞ்சுளா தானே. அப்புறம் என்ன? நீங்க இப்ப லாக் பண்ண கூடாது என்ன? இது உங்க மாமியார் வந்து ஷோ பத்தி சொன்னதெல்லாம் சொல்லுங்க ப்ளீஸ். இல்லங்க என் மாமியார் வந்து ஷோ பார்க்கவே நிறுத்திட்டாங்க. அவங்க வந்து அவங்க ட்விட்டர்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் கமலை கழுவி ஊத்துறத பார்த்து நிறுத்திட்டாங்க. ஐயோ இந்த சீசன்ல இவர் இந்த அடிபட்டது இல்லைன்னு நினைச்சு அவர் வந்து அவங்க வந்து நொந்து போயிட்டாங்க என் மாமியார் ஆக்சுவலா. சரி உங்க மாமியாரை விட்டுருங்க. உங்க கணவன் உங்களை பத்தி சொல்றத சொல்லுங்க. என் கணவன் என்னதாங்க போட்டு வறுத்து எடுக்கிறாரு. கமல் வந்து அர்ச்சனா வறுத்து எடுக்கிறதோட அவர் என்ன போட்டு வறுத்து எடுக்கிறாரு. கேட்கவே சந்தோஷமா இருக்கு. வேற வேலை வெட்டி எல்லாம் உட்காந்து பிக் பாஸ் பாத்துட்டு இருக்கேன். அவன் தான் லூசு மாதிரி டாஸ்க் எல்லாம் உள்ளார உட்காந்து உருண்டுட்டு இருக்காங்க. நீயும் அதை உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. என் பொண்ணு கூட கோவப்படுறான். ஆமாங்க செம கியூட். சரி ஒரு பாட்டு பாடுங்க மஞ்சுளா டீச்சர். நான்லாம் பாடினேன்னா அந்த குரூப்ல ஒரு பொறுப்பே உயிரோட இருக்க மாட்டீங்க. நிறைய ட்ரைனிங் இருக்குங்க. நிறைய பேர் பாடுறது கேட்டு ஒண்ணாவது சொல்லுங்க. பாடுங்க. எனக்கு நம்மளுக்கு பாடலாம் வராதுங்க. நிஜமா சொல்றேன். ஓப்பனா நான் ஒத்துக்கிறேன். எனக்கு கூட தான் வராது. நான் பாடலையா? இல்லங்க செட் ஆகாதுங்க. நீங்க வேற ஏதாச்சும் கேளுங்க. நேத்து நான் ஷோவே பார்க்கல. என்ன நடந்ததுன்னே தெரியலங்க. நல்லா இருந்ததா இந்த ஷோவை? நேத்து 2 நாள் நல்லா தான் இருந்துச்சு. நேத்து முந்தானேத்து சூப்பரா இருந்துச்சு. ஃபன்னா இருந்துச்சு. நேத்து நான் சுத்தமா எபிசோடும் பார்க்கல, லைவும் பார்க்கல. இல்ல எந்த 2 நாள் பாத்துக்கணுமோ அந்த 2 நாள் விட்டுட்டீங்க. நல்லா முந்தானத்து பார்த்துட்டேன். நேத்து தான் பார்க்கல. நேத்து நல்லா தான் இருந்துச்சு.
இந்த வாரம் நிக்சன் தான் அவுட்டான். அப்படியா? ஜாலி ஜாலி. அப்பா தடவல் அப்பா பண்ணணும். இல்ல நிம்மதிப்பா இல்ல இப்ப நிம்மதி. இப்ப உங்க இருங்க ஒரு source யாரு நிமிஷம். சொல்லுங்க. இப்ப இல்ல இப்போ சோர்ஸ் வந்து சும்மா இதுக்காக போடுவாங்க, அட்டென்ஷன் Source சிக்காக. இல்ல source trust me bro-வா? எனக்கு புரியல. இல்லங்க வெயிட் பண்ணுங்க. கன்ஃபார்ம் ஆகட்டும். மேபி இன்னும் ஓட்டிங் க்ளோஸ் ஆகல. அவன் வந்து அவ எவிக்டட்னு சொல்லிட்டு ஓட் போடுவார். இங்க பாருங்க, ஓட்டிங்கே வந்து ஓட்டிங் இன்னும் 4 நாளைக்கு வச்சா கூட, ஓட்ஸே வரலனா கூட, அவங்க அவங்க வந்து இந்த 3 பேர்ல யாரை சூஸ் பண்றாங்களோ அவங்கள தான் வெளில அனுப்புவாங்க. ஆக்சுவலா நான் கேட்கணும்னு நினைச்சேன். கூல் வந்து மேல ஏறி குதிக்க ட்ரை பண்ணார்ல, அது வந்து எமோஷனுக்காக பண்ணாரா இல்ல வேணும்னே பண்ணாரா? voteskaக. அது ரொம்ப கிரிஞ்சா இருக்குல்ல. ஆக்சுவலா அது அகைன்ஸ்ட் தி ரூல்ஸ் தான். அப்படி பண்றதே அகைன்ஸ்ட் தி ரூல்ஸ் தான். இமிடியேட்டா அவரை எவிக்ட் பண்ணி இருந்திருக்கணும். பண்ணலன்றது தான் பிரச்சனை. ஏற்கனவே டிஆர்பி நக்கிட்டு போயிட்டு இருக்கு. இதுல அவரை வேற கவனி போட்டா சுத்தம். 3.73 பிக் பாஸோட ரேட்டிங், இந்த வீக் ரேட்டிங். இதை சொன்னா நம்ப மாட்டாங்கங்க. அதுக்கும் ஒரு கும்பல் கிளம்புங்க. நான் பாருங்க அதுக்கு கிளப்புறேன்னு. எங்க அது கூட பரவாயில்லங்க. மாயாவை பத்தி ஏதாச்சும் போட்டா வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. மாயா அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, அவங்க அப்படி பண்ணாங்க, கிளாஸ் எடுக்கிறாங்க எங்க கமெண்ட்ஸ் கீழ வந்து. ஆமா நீங்க நாங்க கிளாஸ் எடுக்க தான் செய்வோம். அக்கா நீங்க பண்ணீங்களா பிரதீப் கிளாஸ் எடுக்கிறீங்க. நாங்க அந்த மாதிரி மாயா கிளாஸ் எடுப்போம். மாயா சொன்னா இத்தனை பேர் வரீங்க. ரத்தீஷ் நேத்து தானே பேசணும்ல. நேத்தா பேச எது கோவப்படுறீங்க? நிதானமா கோபப்பட பேசுங்க. எனக்கு தெரிஞ்சவங்க, அவங்க தெரிஞ்சவங்க. பிகாஸ் அக்கா தெரிஞ்சவங்க. அதனால பேசுறேன், உரிமையோட கேக்குறேன். எல்லாரும் அக்கா இந்த தடவை மாயாக்கு தான் ஃபார்ம்ல இருக்காங்க. அர்ச்சனாக்கும் மாயாவுக்கும் டார்கெட் போயிட்டு இருக்குது. இல்ல நேத்து வந்து நான் ஒரே ஒரு சீன் பார்த்தேன். எதுனா அர்ச்சனா வந்து அவங்களோட பாயிண்ட்ஸ் பூர்ணிமா கொடுக்கும்போது மாயா பேச மட்டும் பார்த்தேன். நிக்சன் ஃபேஸ் பார்க்கலையா? அக்கா இப்போ பூர்ணிமாக்கும் மாயாவுக்கும் வந்து இப்ப இந்த அர்ச்சனா கொடுத்துருப்பானல்ல அந்த ஒரு பாயிண்ட், அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது சொல்லி கொடுத்தான்னு பாக்குறோம். யோ நான் நினைக்கிறேன் இந்த 2 பேரும் பாண்டிங் எப்படி கட் பண்ண கொடுத்தாங்களா இல்ல நேர்மை உள்ள பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து கொடுத்தாங்களா? எல்லாமே ப்ரோ. எல்லா ஆங்கிள்லயும் அது பக்கா மூவ் ப்ரோ. அது எல்லா ஆங்கிள்லயுமே அது பக்கா மூவ். இப்ப பாருங்க, அந்த பாயிண்ட் எடுத்து விசித்ரா கொடுத்திருந்தா, அந்த விசித்ரா கூட நடந்த பிரச்சனை முடிஞ்சிருக்குன்னா அது ஒரே ஒரு அவுட்கம் தான். அதனால பாசிட்டிவ் எதுவுமே கிடையாது. அதனால பெனிஃபிட் எதுவுமே கிடையாது அர்ச்சனாக்கு. ஆக்சுவலா அது நல்ல மூவ் அர்ச்சனா பண்ணது. ஆமா, கபகபான்னு இருந்தது மாயாக்கும் நிக்சனுக்கும். அப்பெல்லாம் எரியலக்கா. நீங்க தான் அப்படி பொருளை கிளப்புறீங்க. அப்படிலாம் இல்ல, நாங்க அப்பெல்லாம் மேல வந்து உருட்டாதீங்க ஃபர்ஸ்ட். இல்லங்க, நீங்க பார்க்கலன்றது ஓகே, நடக்கலன்றது வேற இல்ல. அது நடந்தது. வெளில உட்காந்து சண்டை போட்டு இருந்தாங்களே யாரு? மாயாவும் பூர்ணிமாவும் தனியா உட்காந்துட்டு இதை பத்தி எல்லாம் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அக்கா உங்க டைட்டில் இன்னும் இருக்கு. பேட்டரி இன்னைக்கு விஷ் பண்ணலையா? யார்? விக்ரமா? அசீம்க்கா நேத்தானையா அசீமுக்கு விஷ் பண்ணி போஸ்ட் எல்லாம் போட மாட்டேங்கிறீங்க. ஒரு வருஷம் அப்படி மறந்துட்டீங்க. சரி, அதை விடுங்க. இன்னைக்கு இவர் இது 5 ஸ்டார்ல இந்த கார் நெக்ஸா அந்த ட்ரோஃபி ஜெயிச்சார் இல்லையா? அப்போ மாயா எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க, பூர்ணிமா எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்கன்னு பாத்தீங்களா? இல்ல நான் இது டோக்கன் வாங்கிட்டு போயிட்டேன் பஸ் ரேஷன் கடைக்கு. இப்பதான் வந்தேன். நான் பாக்கலையா? தண்ணி கடை போகணும் போட வந்தேன் எங்கிற மாதிரி பேசுறேன். நீ பாக்கட பேச அவங்க பேசுறதே அப்படிதான் இருந்துச்சு. அவங்க உதாசீனப்படுத்த மாதிரி தான் பேசினாங்க. ஒண்ணுமே பண்ணாம வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. யார் வாங்கினா? விக்ரம் தானே எதுவுமே. ஆமா சரி, எனக்கு தெரிஞ்ச அவன் டைட்டில் இன்னொரு வரைக்கும் வாங்கிடுவான். எனக்கு அதுதான் இல்லங்க. மாயா கைண்ட் சோல், பூர்ணிமா கைண்ட் சோல்ன்றீங்க. என்ன கைண்ட் சோல்? எடுத்து கைண்ட் அண்ட் பியூர் சோல். பியூர் சோல்ஸ். ஆமா, they won't hurt anyone. ஆமாங்க, நேர்மனா நிப்பாங்க. என்னங்க பேக் பீட் பண்ணவே மாட்டாங்க. அவங்களால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்தது இல்ல. என்னது? அவங்க கிடைக்கும் அப்படியா? அடே கை நடக்கிறதுக்காரா? சும்மா மீட்ட போடுறான். ப்ரோமோ 2 என்னாச்சு? ஆக்சுவலா ப்ரோமோ 2
ப்ரோமோட்டோ வந்து மாயா வந்து ஐஷோட கதையை எடுத்துட்டு வராங்க. உள்ளே இருக்காத ஒருத்தங்களை பத்தி எதுக்குங்க இல்ல பேசுறாங்க மாயா? இல்ல ச்சே. இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன். அர்ச்சனா ஐஷு இழுக்கும் போது டிக்சன் வந்து அப்படியே பத்ரகாளி ஆட்டம் ஆடினாப்ல, மாயா கேட்கும் போது ஏன் பம்மிட்டு கேக்குறாப்ல? பயம் சார். என்னங்க உங்களுக்கு தெரியாதா? பயம். மாயா மேல கை வச்சா ஓஸ்ட் வரைக்கும் கேட்கும். ஐயோ ஐயோ. அங்க உள்ள இருக்க பசங்க எல்லாம் அப்படிதான் இருக்காங்க. எல்லாரும் அர்ச்சனா கிட்ட வம்பு எடுக்கிறாங்களே தவிர வேற யாருக்கும் இழுக்க மாட்டானுங்க. இழுத்த அடி விழுன்னு தெரியும். அதான் ஈஸியா போட்டு அடிக்கலாம், அதனால போட்டு அதையும் இதுல வேற இவங்கெல்லாம் வந்து நல்ல பிளேயர்ஸ்னு வேற வெக்கமே இல்லாம வந்து ட்வீட் வர போடுறாங்க. என்ன சொல்றது? அந்த ட்வீட்ல பாக்காதீங்க, கண்ணு மூடிக்கோங்க. இல்ல இப்போ இந்த லாஸ்ட் 3 டேஸ்ல ஒரு 150 அக்கௌண்ட் பிளாக் பண்ணியிருக்கேன். நானும் மியூட் தாங்க, பிளாக் கூட இல்லங்க. ஐயோ, என் கண்ணில் கூட வரக்கூடாது, அதெல்லாம் பிளாக் தான். அதை பச்சையா தெரிஞ்சு வர நிறைய பேர் வந்து திரும்ப திரும்ப வேற வேற அக்கௌண்ட்ல வந்து கிரியேட் பண்ணி வராங்கன்ட்டு அப்படியே வரிசையா போடுறது. லாஸ்ட் சீசன்ல நான் ரொம்ப பாத்துட்டேன் ப்ரோ. என்னோட ஃபேஸ வந்து நான் வந்து முன்னாடி என்னோட ஒரிஜினல் பிக் தான் வச்சிருந்தேன். என் ஃபேஸ பையன் மாதிரிலாம் எடிட் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தாங்க லாஸ்ட் சீசன்ல. ரொம்ப கொடூரமாலாம் ட்ரோல் பண்ணாங்க. பரவாயில்ல, அது நல்லது தானே. அந்த போலீஸ்காரனே அழுத்து போயிட்டான் நான் ஃபோன் பண்ணும்போது. அம்மா நீதான் அம்மா, உனக்கு என்னம்மா பிரச்சனை அப்படின்னு. அத்தந்தர கம்ப்ளைண்ட், நிஜமா அத்தந்தர கம்ப்ளைண்ட் பண்ணேன் போய். அது நீங்க பண்ணிருப்பீங்க, ஆனா பொய் புகாரா இருந்திருக்கோன்ற ஒரு இதுல வந்து எடுத்திருக்க மாட்டாங்க. அதேதான். புரியுதா? ஆனா இதனால வந்து சொசைட்டில எந்த இம்பாக்டும் இல்லைன்றவாங்க. இதெல்லாம் அப்படியே போற போக்குல பேசிக்க வேண்டியதுதான். பாருங்க என் பொண்ணே அப்ரூவ் கொடுத்துருச்சு. அவ்வளவுதான். சரி, நல்ல விஷயங்கள் ஏதாவது பாத்தீங்களா? லைக் இந்த ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி நல்ல விஷயங்கள் ஷோல இந்த இது 75 நாள்ல நல்ல விஷயங்கள்ன்ற சென் டாக்ஸிக்கா இல்லாம கொஞ்சம் நல்லா போறது ஒரு 2 நாளா. அதாவது இந்த 2 நாள் தான். ஆமா, அதுக்கு முன்னாடி சத்தியமா இல்ல. அதுவும் வீக்கெண்ட் ஷோலாம் பார்த்தவங்க அப்படியே கொடூர உச்சத்தின் கோவத்துல தான் இருக்காங்க. அது கூட புரியல, எதுக்கு சில பேரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் உள்ள வைக்கல. விக்ரம், அர்ச்சனா அதெல்லாம் வந்து 1 hour எபிசோட்ல வைக்கல. எதுக்கு வைக்கலன்னு தெரியல. ஃபேன் போலிங்ல வைக்கல, எதுக்குன்னு ஐ மீன் தெரியும், பட் தெரியல. தினேஷோட டான்ஸ் போர்ட்ல, விஜய் வர்மாவோட டான்ஸ் போர்ட்ல 1 hour எபிசோட்ல என்ன ட்ரை பண்றாங்கன்னே தெரியல. யார பொசிஷன் பண்றாங்க? மாயாவோடது போட்டிருந்தாங்களா? அக்கா இல்லக்கா, மாயா இது போடலக்கா. அதுக்கு முந்தின நாள் போட்டாங்க, இன்னைக்கு நேத்து போடலன்னு நினைக்கிறேன். இல்ல நான் முந்தின நாள் தான் கேக்குறேன். அதுக்கு முந்தின நாள் தான் நான் கேக்குறேன். முந்தின நாள்ல விஜய் வருவாது போர்ட்ல, தினேஷ்து போர்ட்ல நிறைய பேர்த்த மிஸ் பண்ணாங்க. சிங்கிளா ஆடும்போது, டபுளா ஆடும்போது நான் தான் சொன்னேன் எபிசோட் நான் பார்க்கவும் இல்லை. என்ன ட்ரை பண்றாங்க, யார் எதை நோக்கி போறது? ஆக்சுவலா ஓப்பனா பார்த்தோம்னா இப்போதைக்கு இருக்கிற இதுபடி டாப் 5ல வந்து விசித்ரா, அர்ச்சனா, மாயா, பூர்ணிமா இருப்பாங்க கண்டிப்பா. 5வது தான் தினேஷா இல்ல விஜய் வருவாமா? வீக்கெண்ட் தெரிஞ்சிடும். அப்புறம் என்னது, இப்போ யார் டாப் 5 வந்தாலும் லைக் ஓட் டிஃபரன்ஸ் லைக் வேற மாதிரி இருக்கு. எப்படி ஜெயிக்க முடியும்? எப்படி ஜெயிப்பாங்க? அதுதாங்க ஒண்ணுமே புரியல. கேட்டா பிஆர் ஒர்க் நடக்குது. நான் யாருக்கு மத்த 4 பேர் 2 பேருக்கு தான் பிஆர் ஒர்க் நடக்கவே இல்லை. நானே மாயோட பிஆர் ஒர்க் நிறைய பார்த்தேங்க. இருக்கு, எல்லாரும் அந்த எந்தெந்த பேக்கேஜ் செலக்ட் பண்ணிட்டு வந்தாங்களோ அதுக்கு அந்தந்த பேக்கேஜுக்கு ஏற்ற மாதிரி பிஆர் ஒர்க் போயிட்டு இருக்கு. 6ல இருந்து 60 வரை மாதிரி 7 லட்சத்துல இருந்து 25 லட்சம் வரை. அது அவங்க இஷ்டம் தானேங்க. அது ஒருவேளை எனக்கு என்ன தோணுது, சேனலே இந்த பிஆர் ஒர்க்க வந்து லிங்க் பண்ணுவாங்க தோணுது. கமலஹாசனே பாக்கா மாயாக்கு, கமலஹாசனே மாயாக்கு பிஆர் தான். இதுக்கு மேல என்ன பிஆர் வேணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேக்குறேன், அர்ச்சனாக்கு வந்து ஓட்ஸ் மூலமா வந்து டைட்டில் வின் ஆக போறான்னு வச்சுக்கோங்களேன். கமலஹாசன் என்ன பண்ணுவாரு? அவ்வளவுதான், ரெட் கார்டு கொடுத்துருவாரு மக்களுக்கு. அக்கா போன டைம் என்ன பண்ண ரசிமனுக்கு அதே தான், இந்த வட்டமும் வாய்ப்பு இல்ல. போனது அசீம் கொடுத்து விக்ரம் பக்கத்துல போய் நின்னுட்டு இருந்தாரு. அதே மாதிரிதான் இந்த வட்டமும். இப்போ அதுக்கப்புறம் விக்ரமன் வந்து கேஸ் வாங்கிட்டு வெளில நின்னுறாரு. அவ்வளவுதான், இது ரொம்ப சிம்பிள். ஐயோ ஐயோ, போன வாரம் போன சீசன்ல ப்ரோ
எனக்கு குபீர்னு சிரிப்பு தரக்கூடிய ஒரு விஷயம் அறம். பதில் சொல்லும் போதெல்லாம் டக்குன்னு சிரிச்சிடுவேன் யார் என்ன சொன்னாலும். இல்லக்கா அறம் எல்லும் உரம் அல்லன்னு வாயில அன்பு ஜெயிக்கும் தெரியாதா? அறம் பூமர், அறம் பூமர். பூமர் பூமர் அங்கிள். இல்ல ஒரு சீசனுக்கு ஒரு 4-5 பஸ்வேர்ட் வந்து தெளிச்சு விட்டுருவாங்க. நம்ம ஆட்களும் அதுக்கு அர்த்தம் என்னன்னு கூட தெரியாம யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ வாய்க்கு வரதெல்லாம் சொல்றது. போன சீசன் நல்லா அடினாக்கா வந்துக்கா. எனக்கு பலத்தடி. உனக்கு சரியான அடி விழுந்துச்சே உனக்கு அண்ணனாக்காக்கு. அதெல்லாம் இப்ப தான் மறக்க சரி, முடியாதுக்கா. okay, போன சீசன் வேணா, இந்த சீசன்ல நல்லவேளை இந்த சீசன்ல கொஞ்சம் டீசென்ட்டா போகுது ப்ரோ. அது போட்டோ வச்சிருக்கேக்கா, மாயாக்கா போட்டோ அதெங்க தாங்க முடியல. நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல, எல்லாருக்கும் இங்க இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும் நான் ஏன் அந்த போட்டோ வச்சிருக்கேன்னு. ஐயோ இப்ப பாருங்க, இங்க பாருங்க, நான் ஒரு ட்வீட் போட்டல, சனம் அதே எடுத்து வேற மாதிரி ஒரு ட்வீட் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. மேல பின் பண்ணி விடுங்க ப்ரோ. என்னவோ நம்மளுக்கு இது நியூஸ் கன்ஃபார்ம் ஆகாம ஒரு விஷயம் ஷேரே பண்ண மாட்டேன். இது தெரியும். ஒரு 4 days முன்னாடி வரைக்கும் நான் விசித்ராக்கும் நிக்சனுக்கும் பிஆர் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. நேற்று 2 daysல வந்த இன்ஃபர்மேஷன் லைக் எப்போத்துல இருந்து அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிருக்குன்ற வரைக்கும் தெரியும். அதனால சொல்றேன். ப்ரோ அப்ப பிஆர் இல்லன்றீங்களா? இருக்கு. அதான் எல்லாமே சொல்றாங்க, நம்ம பிஆரே இல்ல, விசித்ரா மேம் பிஆர்லன்றாங்களே. இல்ல இருக்கு. ப்ரோ அப்ப உங்ககிட்ட ஓகே. ஏங்க பேக்கேஜ் வைஸ் தாங்க. இப்போ அர்ச்சனாக்கு பெருசா இருக்குன்னா அந்த அளவுக்கு காசு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் மக்கள் சப்போர்ட்டும் இருக்கு, ப்ளஸ் யூனோ அவங்களோட ஃபேன் பேஸும் இருக்கு. ஓகே, பிஆர் ஒர்க் வந்துட்டு அப்ப மக்கள் ஓட்ட இல்லன்றீங்களா? எனக்கு ஒரு क्वेश्चन இருக்கு. இல்ல நான் இப்போ தானங்க சொன்னேன், அவங்களுக்கு காம்பினேஷன் ஆஃப் 3 இருக்குங்க. அவங்களோட சொந்த ஃபேன் பேஸ் ஒன்று இருக்குல்ல, இருக்கிறதுல பெரிய ஃபேன் பேஸ் அந்த வீட்டில் இருக்கிற ஆட்கள்லே இருக்கிறதுல பெரிய ஃபேன் பேஸ் அர்ச்சனாக்கு தான். சரியா? அதாவது இப்போ ஹோஸ்ட் ஏதாவது திட்டினா அவர் மேல தப்பே இருந்தாலும் முட்டு கொடுக்க ஒரு கும்பல் வருதுல்ல, அவங்க ஃபேன் குரூப்ஸ். அந்த மாதிரி அர்ச்சனா தப்பே பண்ணாலும் அர்ச்சனாக்காக வந்து சப்போர்ட்டுக்கு நிற்கிற ஆட்கள் அவங்க தான் ஃபேன்ஸ். சரியா? அப்புறம் பப்ளிக் சப்போர்ட். இந்த சீசன்லேயே வந்து ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கிற ஒரு கேண்டிடேட் வந்து அர்ச்சனா. அதனால பப்ளிக் ஓட்ஸ், அதை சேர்த்து பிஆர் ஓட்ஸ். இந்த ரித்திஷ்ன்ற இடத்துல வந்து ஒரு ஊர்னே பாத்துங்க ப்ரோ. ஏங்க யார் வேணா என்ன வேணா சொல்லிக்கிட்டோங்க. ஆசிக்கு அவனே பூர்ணிமா பிஆர்யா, நீ வேற. இந்த வட்டம் கொஞ்சம் பேட் கமெண்ட்ஸ் ரொம்ப எல்லாம் போயிட்டு இருக்குது. ஒயிட் கார்டுல டிராபிக் கொடுக்க மாட்டாங்க, எந்த சீசனும் கொடுத்தது இல்ல. அதனால ரிதீஷ் நீங்க இருந்து கதறாத, ஃபர்ஸ்ட் கதறாம பேசு. யாருன்னா உனக்கு? நாங்க இது வரைக்கும் 7 சீசன் பாத்துட்டு இருக்கோம். ஒயிட் கார்டுல ஹரிஷ் கல்யாணம் பாத்திருக்கியா? ஹரிஷ் கல்யாணம் அப்படியே வந்தாரு. சொல்லுவாரு, இருங்க சொல்லுங்க. அதனால எங்களுக்கு தான் டிராபிக், எங்களுக்கு தான் யோசிச்சு சொல்லுவாரு, இருங்க. யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல, எங்களுக்கு தான். ஆல்ரெடி ஒரு வின்னர் போயிட்டாரு சொல்லிட்டாங்க, இன்னொரு வின்னர் நாங்க தான். அவ்வளவுதான். ஆமா, நீங்க அப்படி சொல்லும்போது நாங்க எப்படி சொல்லுவோம்? சொல்லுங்க தப்பு இல்ல. நான் தப்பே சொல்ல ப்ரோ, நீங்க சொல்லுங்க ப்ரோ, உங்க விருப்பம் ப்ரோ. நீங்க சிரிக்கிறத பார்த்தா அப்படிலாம் நினைக்கல, நீங்க சண்டை போடுவாங்க என்கிட்ட. இல்லங்க, நான் ரசிக்கிறேங்க அத நீங்க சொல்றத. நீங்க மட்டும் சொல்றீங்க ஆல்ரெடி டைட்டில் வின்னர் போயிட்டாருன்னு. அப்ப இருக்கிறவர் நாங்க தான் டைட்டில் வின்னர். ஆமா, வந்து பொறுக்கனால வாய்ப்பு இல்ல ராஜா. உள்ள அடுத்த நாள் 50 நாள் வந்து என்னையா பண்ணாங்க? நாங்க 75 நாள் இருக்கிறோம். இல்ல பூர்ணிமா என்ன போட்டாங்க? பூர்ணிமா என்ன கழிட்டு இருக்காங்க தெரியலையா? பூர்ணிமா உங்க ஆளு ஒரு ஸ்டார் கூட வாங்கலையா? எங்க ஆளு ஸ்டார் இருக்க. விக்ரம் வந்து ஸ்டார்லயே அத்தனை ஸ்டார் வாங்கி ஜெயிச்சிருக்காரு. அவரு என்ன பண்ணாரு? அவர்லாம் எப்பயோ போக வேண்டியது, நீங்களா சொன்னீங்களே எப்பயோ போக வேண்டியது, பொறுக்கி இருக்காருல்ல விக்ரம். அதுதாங்க என்ன பண்ணாரு? அவரு
அவர் வந்து உலகம் பேசு. அட இருங்க பேச விடுங்க அவரை. யோ என்னை பேச விட தடுக்கிற. டிஜேவா ஏஜேவா ஏஜிடி அந்த மாயா டைலாக் சொல்லுங்க ப்ரோ. இவங்களோட பிரசன்ஸ் வந்து என் பெர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் பண்ணு. 1 2டா இந்த வீடு ஃபுல்லா கிரிஞ்சுதா அததான் சொல்ல முடியும் நாங்க. அதான் சொல்லுங்க. நான் சொல்லதான் செய்வோம். பூர்ணிமா ஒருத்தர் இல்லன்னு. யோ பூர்ணிமா மாயா இல்லைன்னா பிக் பாஸ் இல்லையா அந்த சீசன் தெரியும்ல. நாங்க தான் இந்த பிக் பாஸ் இவ்வளவு தூரம் கொண்டு போயிருக்கிறோம். அடே அது 3 வாரம் தான்டா, அதுக்கப்புறம் சைலண்ட் ஆயிட்டாங்கடா. நாங்க கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணாங்க, அது மாதிரி சைலண்ட் ஆகும். மறுபடியும் வரலையே. போன வாரம் நீங்க ரோஸ்ட் வாங்குறீங்களா? நீங்க அவர்கிட்ட ஒரே இந்த வாரம் சைலண்ட் ஆயிட்டாங்களா? இல்லங்க, அவன் பாயிண்டா போய் பார்த்தா அதான் அவங்க கிட்ட ஒரு டிஃபென்ஸ் இருந்துச்சு. பூர்ணிமா ஸ்டார் வாங்கியிருக்காங்கன்ட்டு. அந்த ஸ்டார் விக்ரமே அந்த மொத்தத்தையும் ஜெயிச்சிட்டாரு. சோ அங்கேயும் முடிஞ்சிச்சு. அதை தவிர்த்து பூர்ணிமா என்ன பண்ணாங்க சொல்லுங்க? அந்த இதுல இந்த இருங்க நான் யோசிச்சுட்டு பேசுறேன். இருங்க ரதீஷ் விட உனக்கு போட்டு பதில் சொல்றேன். ஏரியா ரதீஷ் உனக்கு ஜோடிக்கு ஒரு ஆள் வந்திருக்காரு. ஈஸ்வரா இருக்கியா? அவன்கிட்ட பேசு. இருக்கேன் சொல்லுங்க. என் ஃபேன்ஸ் கீழ கூட இருக்காங்க, மைக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எனக்கு டிஎம் பண்றாங்க. அவ்வளவு பயமா? என் பேர் சொன்னனே இவ்வளவு பயப்படுறாங்களா? இல்ல ஸ்பீக்கர் தரலையா? கீழ எனக்கு டிஎம் பண்றாங்க. நீங்க டிஎம் நீங்க பாஸ்டர் பாக்குறீங்க. நீங்க விஜயஹாசன் இருக்காரு. யாருக்கியா? விஜயஹாசன் ஒருத்தன் பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள இது எப்படிப்பட்ட விஜயஹாசனா ப்ரோ? அவர் வந்தா வச்சுக்க கமல்ஹாசன் வந்து முட்டு கொடுத்துட்டே உட்காந்துருப்பாரு. அவர் நல்லாதாங்க பேசுவாரு. அவர் சும்மா எல்லாம் சொல்லாதீங்க, நல்லாதான் பேசுவாரு அவரு. பேசுறாங்கன்னா அப்படியே இது பண்ணாதீங்க, டாமினேட் பண்ணாதீங்க. நீங்க பூமர் கேங்ஸ் மாதிரி பண்ணாதீங்க. நீங்க ஐயா உங்க படுது நாங்க புள்ளிக்காங்க, நீங்க பூமர் கேங். இதுல என்ன நாங்க தான் பூமர் கேங் வேறயா? நீங்க பூமரியா? நாங்க புள்ளிக்காங்க. நாங்க வந்து புள்ளிக்காங்க, நீங்க பூமர் கேங். ஓகே ஐயா, ஜெனூர் கேங் அண்ட் அனன்யா பாரியா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எங்க டீம் கூட சேர்ந்துருக்கியா? வெளில பார்த்தது கூட நடிக்கிறீங்க. நான் ஒரு ஆளா நின்னு பேசுறேன் பாருங்க. இல்ல நான் உங்க சைடு தான், நான் ரசிச்சிட்டு இருக்கேன். நீங்க பேசுங்க, நான் கேட்டுட்டு. பரவாயில்ல. அடிக்கவே இல்லையா? ஏயா அடிக்கிற நீயா வந்து வாங்கிக்கிற? அர்ச்சனா நீங்க தான் என்ன பண்றீங்க? ஈஸ்வரன் ஒரு பொண்ணேதான் ஈஸ்வரின்னு ஒரு கேரக்டர் பண்ணாங்க. ஐயா அந்த 2 நாளே எங்களுக்கு வெயிட் ஆயிடுச்சுயா. அந்த 2 நாளே எங்களுக்கு போதுமானது. 2 நாள் வேற லெவல் செய்க. உங்க ஆளு செஞ்சுச்சு முத்தலகு. ஏன் முத்தலகு இல்லைன்னா அங்க அந்த 3 பேர் டான்ஸ் ஆடி இருக்க மாட்டாங்க. விஜய் ஆனா அவங்க என்ன விஷ்ணு ஆடுனா எல்லாரும் ஆனாங்கயா எங்கள்ட்ட. அது என்னன்னா, இப்போ வீட்டுல இருக்கிறவங்க வந்து அர்ச்சனாவை யாருக்குமே பிடிக்காது இல்லையா? நம்ம மெஜாரிட்டியான பிடிக்காது. அந்த ஸ்டார் வாங்குவாங்க இல்லையா அவங்க பெர்ஃபார்மன்ஸ்ல. பூர்ணிமாக்கு அவ்வளவு சப்போர்ட் இருக்கு அந்த உள்ள இருக்கிற குரூப்ல. எதுக்கு அவங்க யாருமே அவங்கள சொல்லவே இல்ல? சரியான பாயிண்ட். இந்த வாரம் தான் அர்ச்சனா ஒழுங்கா நடந்திருக்கிறா, எங்க கிட்ட ஒழுங்கா பேசிருக்கா. இது ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணியிருந்தோம்னா நாங்க அர்ச்சனாவை நாங்க சேர்ந்திருப்போம். இருங்க இப்ப எங்க கிட்டன்றீங்களே, யார் இந்த எங்க டீம்ல சேர்த்திருப்பா, புள்ளி கேங்ல சேர்த்திருப்போம் அர்ச்சனாவை. அப்ப இது வரைக்கும் அவங்க ஜெயிச்ச ஸ்டார் எல்லாம் வந்து புள்ளி கேங் முடிவு பண்ணி அவங்களே கொடுத்துக்கிட்டு இருந்தானே. நீங்க எப்படி எடுத்துட்டாலும் நாங்க தான் வச்சுக்கிறோம். ஆமா நாங்க பண்ணுவோம். நீங்க பண்ணாதான் நாங்க அந்த டாஸ்க்ல என்ன பண்ணீங்க நீங்க? அந்த பேசுற டாஸ்க்ல ஐயா ஓட்டாதயா என்ன ஓட்ட விட்டுட்டீங்க. இல்லங்க நீங்க தாங்க சொல்றீங்க. ஆமா நீங்க ரவீனாவை மணி அடிக்க மாட்டேங்கிறீங்க. பெரிய ஆளுங்க தான் அடிக்க வைக்கிறீங்க. சின்ன ஆளுங்கள போய் அடிக்க வேண்டியதானே? ரவீனா மணி அடிக்கணும். ஒருத்தர் அடிக்க கூடாது. நிஜமாலே சொல்றேன் பாருங்களேன். வர்த்துனா அந்த வீட்டுல மாயா பூர்ணிமா தான் அடிக்கிறது. அப்ப நீங்க சொல்றீங்க வர்த்துனா மாயா பூர்ணிமா இல்ல ரதீஷ் வர்த்துதான். இல்ல ரதீஷ் ஒண்ணும் இல்ல. உன்ன மாதிரி யாராவது ரவீனா டிப் வச்சுட்டு வந்தா அடிப்பாங்க. யாரு வந்து பேசல ரவீனா பத்தி? பேச பேசுவோம். ரவீனாக்கு பியர் சப்போர்ட் யாராவது இங்க வந்து பேச மாட்டேங்கிறாங்க இல்ல.
அதான் சொல்றேன். அவங்களும் பேச மாட்டாங்க. நீங்க உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கறதே நாங்க தான். பூர்ணிமா மாயா தான். நாங்க இல்லன்னா உங்களுக்கு கிடையாது. அது மாதிரி நாங்க அவங்க இல்லையா நீயா? இல்ல ப்ரோ, நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. பூர்ணிமா மாயா கண்டென்ட் கொடுக்கல, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர நீங்க தான் கண்டென்ட் கொடுக்குறீங்க. ஐயா அவங்க கண்டென்ட் செஞ்சது ஒண்ணே ஒண்ணுதையா, பொண்ணு பேசுறதே அவங்க கண்டென்ட். யார் இப்ப லைவ் பாத்துட்டு இருக்கா? நான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன ப்ரோ டாஸ்க் இது? இல்ல இன்னும் புதுசா கேக்குறீங்க. எப்பவுமே ஒண்ணுமே நான் இருக்காது அது உள்ள. இதுல புதுசா வர இல்ல, பார்த்துட்டு அங்க சுத்தி இங்க சுத்தி கக்கூஸ் டாஸ்க்லாம் வந்துட்டாங்க. ஐயோ, டோமேக்ஸ்ல அதுக்கு கொஞ்சம் காசு சம்பாரிச்சு கொடுக்கணும்ல. அது ஏன் ப்ரோ அவ்வளவு பெருசா? அட போங்க, இன்னுமா கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க டாஸ்க் ஐயா, பத்தி? இல்ல, டிவி ஓபன் பண்ணா அந்த க்ளோஸ் அப் பட்டனே ஆனந்த் ப்ரோ இருங்க ப்ரோ, ஆனந்த் ப்ரோ. ரிதீஷ் பூர்ணிமா ஃபேனை போய் கூட்டு போய் பேசலாம். எனக்கு 75 டேஸ் நீ கண்டென்ட் என்ன கொடுத்துருக்காங்க எனக்கு சொல்லணும். நீ சொல்லு. நாங்க கொடுத்துட்டோம். நாங்க செலிப்ரேட் எல்லாம் பண்ணிட்டோம். சில்வர் ஜூப்ளி எல்லாம் கொண்டாடிட்டோம். 100வது நாளைக்கு நாங்க கொண்டாடுவோம். ஐயோ, ஆனா ரதீஷ் ப்ரோ, நான் வந்து ஆக்சுவலா ஒரு சில பூர்ணிமா ஃபேன்ஸ் கிட்ட பேசியிருக்கேன். ஓகேவா? அவங்க கிட்ட இவங்க என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டா யாருக்கிட்டயும் அதுக்கு அது பதில் இல்ல. யாருக்கிட்டயுமே இல்ல. இருக்கு நீங்க போய் சொல்றீங்க. ஐயா பிரியாவே சொல்லிருக்கியா? பிரியாவே ஒத்துக்கிடுச்சியா? பூர்ணிமா ஃபேன் பிரியா அவங்க நாங்க தனியா பேசாம சொல்றாங்க. நீங்க தான் அங்க போனா உங்களை நீங்களா அடிக்கிறீங்க. இந்த குற்றச்சாட்டு வந்து பூர்ணிமா மேல மட்டும் இல்ல, அந்த வீட்டுல இருக்க எல்லாரும் மேலயும் இருக்கு. ஆனா நீங்களே சொல்லுங்க, அந்த இவரு பண்றது உங்களுக்கு சரியானு சொல்லுங்க. சயான் பண்றது, சயான் அவரு என்ன சொல்றாரு தெரியுமா? பூர்ணிமா ஃபேன்ஸ் எல்லாம் நாங்க ஏத்துக்க மாட்டாங்க. இந்த ரிவ்யூ பண்றதே எங்க பிரதீப் தான் ரிவ்யூ பண்றோம் அப்படி சொல்றாரு. டெய்லி நடக்கிறது அதை அப்படி பண்றாரு அவரு. கொஞ்சம் சொல்லுங்க அவருக்கு. ஐயா அது அவங்க ஒரு ஃபேன்ஸ் பேண்டமா போட்டு பண்றாங்க. அங்க நீ போய் பேச போனது உன் தப்பு. பாருங்க ப்ரோ, இல்ல ஆளு நல்லவர், இவர் கேட்பார்ல. ஆளு சொன்னா கேட்பாங்க ப்ரோ. நான் கேட்காமலாம் இல்ல. நான் முன்னாடி ஒரு ஸ்பேஸ்ல இருந்தேன். அந்த ஸ்பேஸ்ல இருந்து வெளில வந்ததுக்கு காரணம் இது மாதிரி இருந்ததுனாலதான். அதனால தனியா வந்தேன். எல்லாத்த பத்தி பேசுற எல்லா ஆட்களும் உள்ள வரணுன்றதுக்காக தான் நான் தனியா ஸ்பேஸ் போட்டேன். சரியா? அவரை வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணாதீங்கன்னு வந்து நான் சொன்னா கூட அவர் வந்து அவர் தொழிலுக்கு பண்றேன்னு சொல்லி உடனே அதுக்கு பதில் சொல்றாரு. ஓகேவா? அவரோட தொழிலுக்காக அதை பண்றேன்றது அதுதான் அவர் பதிலாவே இருக்கும். சோ அந்த மாதிரி இடத்துல போயிட்டு சொல்றது வேஸ்ட் தானே. அவங்க பண்றாங்க. அவங்களோட தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட கருத்துக்கள். அது உங்க கருத்தை ஏத்துக்காத இடத்துல நீங்க போய் பேச வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அதுக்கு நீங்களே பரவாயில்ல ஆலான், நீங்களே பரவாயில்ல. நீங்களே பரவாயில்ல. நான் வந்து எல்லாரும் கூடயும் தாங்க பேசுறேன். என்னங்க இது? ஆலான் ப்ரோ நைட் ஒரு ஸ்பேஸ் போடுறோம் வாங்க ப்ரோ. கண்டிப்பா அங்க போட்டுட்டு இருக்காங்க ப்ரோ. அங்கதான் ப்ரோ பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கும். அதான் நைட் உங்க ஸ்பேஸ் ஓடுது நான் பார்த்தேன். மைக் தர மாட்டாங்க ப்ரோ. நானும் ஒரு 2-3 டைம் வந்து கேட்டேன். மெசேஜ் போடுங்க ப்ரோ. இல்ல நீங்க அந்த ஸ்பேஸ்லயே மெசேஜ் போடுங்க, நான் சொல்றேன். சரி ப்ரோ, சரி ப்ரோ. ஐயா ரிதீஷ் ஐயா உங்களுக்கு ஒரு ஃபேன் ஓடிட்டு இருக்கியா? ஆல்ரெடி லைட் ஸ்பேஸ் ஓடிட்டு தான் இருக்கு. ஒரு 20 பேர் உட்காந்துருப்பாங்க எப்பயுமே. இங்க பாரு, நீங்க புடிச்ச மாதிரி பேசிட்டு பாருங்க. ஒவ்வொன்னா ஓடுதுயா. அதுக்கு பேரு ஸ்பேஸ் இல்லையா? அது ஒரு ஒன்மை குடோனியா? அங்கெல்லாம் போகாதீங்க. அப்படி சொல்றியா? சொல்றியா? ஏங்க அதாவது பரவாயில்ல. நான் ஒரு பாயிண்ட் ஒண்ணு சொன்னேன். இந்த மாதிரி இந்த நம்ம குரூப்லயே நிறைய லைக் வெளிநாட்டுல இருக்கிற ஆட்கள் இருக்காங்க. ஓகேவா? அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நான் இது பண்ணேன். ஒருவேளை அவங்களோட சொசைட்டல் நார்ம் வந்து இங்க வந்து நார்மலைஸ் பண்ண, அவங்களுக்கு அது நார்மலா இருக்கிறதுனால நம்ம ஊர்ல அதை நார்மலா வந்து பார்க்கணும்னு எதிர்பார்க்கறாங்க போல இருக்குன்ற ஒரு பாயிண்ட் வச்சேன். சரியா? அந்த பாயிண்ட மட்டும் எடுத்துன்னு போயிட்டு ஒருத்தர் என்ன பண்ணிட்டான், உங்களுக்கு இன்னொரு குரூப் இருக்கு. அங்க வெளிநாட்டுல இருக்கிற ஆட்கள் மட்டும் தான் பேசுவாங்க. அவங்க கிட்ட போயிட்டு இப்போ ஆலன் அண்ட் குரூப் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதாவது பேரு சொல்லி உங்களை வந்து அந்த வெளிநாட்டுல இருக்கிற கும்பல் இதை வந்து இது பண்றாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்க கிட்ட நான் மெசேஜ் பண்ணிட்டு, இல்லைங்க இது உண்மை இல்லைங்க, அவங்க நீங்க யார் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்களோ அவங்கள பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். ஃபேக் ஐடியில வந்து கேட்டுட்டு திரும்பி இந்த ஐடியில போடுறாங்க உங்களுக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அவங்க ஓகேன்றாங்க. நம்ம பேசுறது ஒண்ணு, அது வெளில கேப்சர் ஆகுது. அது எல்லா இடத்துலயும் நடக்கும். வந்து இங்க இல்ல, எல்லா இடத்துலயும் ஒரு சின்ன ஒரு இதுல ட்ரிகர் பண்ணி விட்டு போயிடுறாங்க.
இப்போ நம்ம இப்போ வேற டாபிக் பேசுவோம். இப்போ இந்த ஆவடி விஷயத்துல வந்து இது ஆவடி ஏரியாவை இழுக்கிறாங்க. அங்க வெளில வந்து ஆவடி பசங்களே என்ன பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நம்ம வர இடம் அந்த மாதிரி தான். அது நடக்கக்கூடாதுன்ட்டு தான் நம்ம எடுத்து வச்சு சொல்றோம். அதை உடனே அதை வந்து இன்சைட்டிங் வயலன்ஸ் அப்படின்றாங்க. நான் என்னங்க சொல்றேன், நீங்க என்னங்க எடுத்துக்கிறீங்க? ஒரு புரிது இப்போ 2-3 இன்டர்வியூ வந்துச்சு இல்ல ஆவடியில அது இருந்து ஓகே. எடுத்தது. ஆனா அந்த பக்கம் மட்டும் இல்ல, எல்லா பக்கமும் தான் இருக்கு. எல்லா ஊர்லயுமே அந்த அதுதான் பிரச்சனை சொல்றேன். இருக்குல்ல. அதுதான் இப்போ ஸ்பெசிபிக்கா சொல்ல, ஆவடின்னு மட்டும் ஸ்பெசிபிக்கா சொல்ல. இப்போ என் ஏரியால வந்து யாராவது போயிருந்தா கூட இந்த மாதிரி பண்ணியிருந்தா, இந்த ஏரியாக்குள்ள வந்த உடனே என்ன அதுக்கான ரியாக்ஷன் எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியும்ல, நம்ம பாக்குறோம்ல. ஆமா, பாக்குறதுனால சொல்றோம், இது மாதிரி நடக்க கூடாதுன்றதுக்காக சொல்றோம். அதையே வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றது? இப்போ அந்த இடத்துல வந்து சொருகிடுவேன்னு சொல்றான், வீட்டை விட்டு வெளில போடி நாயேன்றான். அது 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 வந்து இவர் கேள்வியும் கேட்க மாட்டாரு, சாரியும் அந்த பையன் கேட்கல. அது லைக் அதோட கோர் மெசேஜ் என்ன? பொண்ணுங்களை மரியாதை இல்லாம பேசலான்ற ஒரு மெசேஜ் ஆதரிக்கிற மாதிரி தானே இருக்கு. அதுக்கு எல்லோ கார்டு கொடுத்துட்டாரு சார். அதுக்கு எல்லோ கார்டு கொடுத்துட்டாரு. இல்ல உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? அந்த பையன் சாரி கூட கேட்கல. இந்த தினேஷ் வந்து இந்த கை விஷயத்துல அவர் கை கூட அந்த பொண்ணு மேல படல. அதுக்கே சாரி கேட்க வச்சாரு. சாரி இல்ல ப்ரோ, இது எப்பவுமே நடக்குது. ஓகேவா? இது இந்த கேஸ்ல ரொம்ப அவருக்கு வந்து சரி, நிக்சன் சரி, தினேஷ் எல்லாரும், மாயாவும் சரி, எல்லாரும் வந்து இந்த ஒருமை லெவல்ஸ் ரொம்ப இருக்கு. அதை வந்து அது கண்ட்ரோல் பண்ணி தான் அதை கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகும். அது யாரா இருந்தாலும் சரி, நம்ம வந்து அவங்க ஃபேனா அப்ப இருப்போம், அதுக்கு தப்பு மேல இல்லை. ஆனா தினேஷ் வந்து விஷ்ணு வந்தார்ல, விஷ்ணு சொன்னப்ப விஷ்ணு வந்தார்லையா? இல்ல அது புரியல நம்ம உனக்கு வந்து கேக்குறதுல அது. நம்ம லைக் நீங்க எப்படி நமக்கு பர்டிகுலரா நிக்சன் மட்டும் கிடையாது, எல்லாரும் பண்றாங்க. அது எல்லாருமே அது தப்பு போகும். ஏன்னா பிரதீப் பேசிருக்காரு, நிக்சன் பேசிருக்காரு, இல்ல எல்லாரும் பேசுறாங்க. அதுதான் அவனு இந்த அந்த வீக்ல யார் மேல பிரச்சனையோ அதுதான் சரி. இல்ல அந்த வீக்ல அப்படி என்ன இல்ல, எனக்கு மூமெண்ட் எனக்கு எப்படின்னா, ஒருத்தர் பண்றது வந்து சரி, இன்னொருத்தர் மட்டும் தப்பு மாதிரி போகுது. அவர் பண்றது தப்பு, நம்ம பேச பழகணும். இவர் பண்றது தப்பு, இவர் பண்றது தப்பு, அப்படி பேச பழகணும். ஒருத்தர் சரி, மேல ஓகே நான் அது அப்படியே பேசலாம். நான் ஒன்னு சொல்றேன். இப்ப பிரச்சனையே அர்ச்சனா ப்ரோ, ப்ரோ ஆலன் ப்ரோ, அவனை பேசுறேன் ப்ரோ. ஆலன் ப்ரோ நான் பேசிக்கிறேன். என்னன்னா அந்த அர்ச்சனா பார்த்து அந்த வெச்சு செஞ்சிருன்னு சொல்லிட்டு ஒன்று பேசினார் இல்லையா? ஏன் வந்து மாயா பார்த்து கேட்கல? அதுல நான் ஏன்னாச்சு மூஞ்ச பாரு, அது இந்த வாட்டிலாம் நிறைய அது என்ன, நான் உங்களுக்கு எப்படி சொல்றேன், தினேஷ் கிட்ட வரும்போது இல்ல பேசணும்னு குப்பை கேக்குறீங்கல்ல, அதே மாதிரி குப்பை நீங்க தூக்கணும் பேசணும்ல. கேட்டீங்க இல்ல? குப்பை தொட்டி தூக்கணும், அது எவ்வளவு பெரிய விஷயம். எப்ப வரைக்கும் பேசுறீங்க குப்பை தூக்கணும் தப்புன்னு? அப்ப இந்த மாதிரி மூஞ்ச பாரு, காரித்து எல்லாம் ஒரு ஆளா நாய் வச்சு சொரிக்கிறேன் என்ன எவ்வளவு பேரோட யூஸ் பண்ணும்போது அதை ஏன் அப்ப நீங்க ஆதரிக்கிறிய? நீ அப்படிதான் வரும். அவர் ஏன் அப்படி அதெல்லாம் கேட்கணும்? நீ குப்பை தொட்டியை தூக்கணும் தானே கமல் கேட்டாரு அன்னைக்கு. அப்ப இன்னைக்கு நீ கேட்கணும்ல. அதான் பிரச்சனைங்க. அவரு செய்ய வேண்டிய வேலைய அவர் ஒழுங்கா செஞ்சிருந்தா யாருக்கும் இவ்வளவு தைரியம் வந்திருக்காது அந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுக்கு. கண்டிப்பா இல்லைங்க, அவர் வந்து தப்ப தட்டி கட்டிங்க. அது வந்து எல்லாத்தையும் கேளுங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்க ஒருத்தர் மட்டும் பாயிண்ட் ஆஃப் பண்றீங்க. அதுதானே சொல்றோம். இல்ல மத்த சீசன்ல எப்படி இருந்தாரு அப்படியே இருங்கன்னு தான் சொல்றோம். புதுசு ஒண்ணும் பண்ண வேண்டாம். மத்த சீசன்ல என்ன பண்ணீங்க? எல்லாருக்கும் ஒரு இப்போ கெட்ட வார்த்தை ஒரு விஷயம் நம்ம பேசுறோம். கெட்ட வார்த்தையோ இல்ல வந்து 18+ whatever ஏதோ ஒண்ணு பேசுறாங்கன்னு ஒரு விஷயம் வைக்கிறோம். அத பத்தி எடுத்து பேசும்போது குறும்படம் போட்டு எல்லாரையும் அசிங்கப்படுத்திருக்கணும். ஒரு ஆளை விடாம எல்லாரையும் அசிங்கப்படுத்தி கேள்வி கேட்டு இருந்திருக்கணும். யார் தப்பு? இல்ல அன்னைக்கு எபிசோடு எனக்கு என்ன ஒரு மிஸ்டேக்னா, கரெக்டா அந்த பாதி பேர் இங்கிட்ட ஒரு பாதி பிரிச்சுட்டாரு. இந்த பக்கம் உள்ளவங்க தான் பேட் வேர்ட் பேசினாங்களா? நீ என்ன சொல்ல, அச்சு சந்திரன் சொன்னது அர்ச்சனா எந்திரின்ட்டாங்க, விஷ்ணு எந்திரின்னு சொல்லியாச்சு, இங்கிட்டு என்ன தினேஷ் எந்திரின்னு சொல்லியாச்சு. ஏன் இங்கிட்டு பேசவே இல்லையா யாருமே? இங்கிட்டே எந்திரிச்சு கேட்க வேண்டியதானே, நீங்க பேசல அப்படின்னு சொல்லி. எனக்கு அந்த இதுதான் நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டு போறாங்க. ஏன் அவ்வளவு பயாஸ்டா இருக்கணும்? கண்ணு முன்னாடியே தெரியற அளவுக்கு ஏன் பயாஸ்டா பண்ணணும்? எனக்கு அந்த கொஸ்டின் தான் பயங்கரமா இருந்துச்சு நினைக்கலாம். அந்த இதுதான் கோவமா இருந்துச்சு எனக்கு. இல்ல இவரு கரெக்டா இருந்திருக்கணுங்க. இவரு கரெக்டா இல்லாதனால அவர் பெரிய கிட்டாரு. நிறைய கெட்ட விஷயங்கள் வந்து வெளில அப்படியே விட்டுட்டு எனக்கு அதுல சுத்தமா உடன்பாடு. இந்த வாட்டி இந்த டிஆர்பி அடிவாங்கிறதுக்கு காரணம் கமல் சாரோட ஹோஸ்டிங் கூட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு, ஏத்துக்கலாம். டிஆர்பி அடிவாங்கிறதுக்கு காரணம் அது அன்னைக்கு என்ன பண்ணாரு, நிக்சன் யாரு இந்த மாதிரி பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தினேஷ் வாண்டடும் அம்பளுத்தாரு.
நீ சொன்ன நீ பேசு, நீ என்ன வார்த்தை சொன்ன, ஸ்லாங் பேசுன, அது எந்த ஸ்லாங் நீ சொல்லு, நீ சொல்லுன்னு சொல்லி உத்தர மேலே வாங்கி வடச்சென்னையில எப்படி பேசுன, அப்ப நீ அந்த இதை நீ இது பண்றியா, அவ்வளவு தூரம் இல்ல பேசுறாரு. அப்ப நீங்க இவனும் ஒண்ணு பாத்தீங்களாங்க, பிக் பாஸ் ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா எபிசோட்ல மொக்கையா இருக்குங்க, வீக்கெண்ட் வந்து பயங்கர டிஆர்பி இருக்குங்க, ஃபயரா இருக்கும். ஆமா ஆமா, பயங்கர இருக்குங்க. இந்த வாட்டி பாத்தீங்களா உங்களுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு? ரெண்டாவது சாட்டர்டே பார்க்கவே இல்லை, எதுக்கு இவ்வளவு பேச போகுது, எதுக்கு ஆமாங்க. போஸ்ட பத்தி எடுத்து எது பேசினாலும் என்ன நினைச்சுக்கிறாங்க, அவரை பிடிக்காத ஆட்கள் பேசுறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப அதிகமா பேசுறதே அவரை பிடிச்ச ஆட்கள் தான். நம்மளுக்கு அவர் பிடிக்காம இல்ல, லைக் அவரு செய்யற விஷயங்களை பார்த்து ரசிக்கிற ஆட்கள் தான் இங்க ஜாஸ்தியே. அவரை பிடிக்காத இல்ல ஆட்கள் இல்ல, அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அன்னைக்கு என்ன பிரதீப் பிரச்சனை வந்தப்ப நிறைய பேர் ரஜினிகாந்த் தான் ஒன்னு இன்வால்வ், சரியா, பிக் பாஸுக்கு சம்மந்தம் இல்லாம அவங்க இன்வால்வ், அது நிறைய பெருசா போச்சு அன்னைக்கு. அந்த எங்களுக்கு தெரியும் விஜய் ஃபேன்ஸ் குரூப்ல இருக்கனால யார் ரஜினி ஃபேன் எதனால அவங்களாம் பிக் பாஸ் போஸ்ட் கூட போட்டிருக்க மாட்டாங்க, இன்னைக்கு வாண்டாட இன்வால்வ் ஆனாங்க. அதனாலதான் இந்த டாக்லாம் வருது. பாதி பேர்த்துக்குங்க பிரதீப் யாருன்னே தெரியாதுங்க, அவங்களாம் வந்து கமல் போனாங்க அந்த டைம்ல. ஆமா, கமல் ஒரு கோவத்துலனால அந்நேரம் வந்தாங்க நிறைய பேர். அது எனக்கு பெருசெல்லாம் தோணல, பண்றாங்க அதே. ஒரு நாள் உட்காந்து பேசணுமா, நான் விஜயாசன் ஒரு நாள் உட்காந்து பேசினேன், நாங்க ஒரே வேவ் லெங்க்ல தான் இருக்கோம். லைக் அவரு பெரிய கமலஹாசன் ஃபேனு, லைக் எனக்கு கமலஹாசன் பிடிக்கும், லைக் பயங்கரமான ஃபேன் சொல்ற அளவுக்குலாம் இல்ல. அன்னைக்கு உட்காந்து பேசும்போது லைக் அந்த ஒரு கிளாரிட்டி இருக்கு, இந்த மாதிரி ஒரே வேவ்லெங்க்ல தான் இருக்கும்ன்ற ஒரு கிளாரிட்டி இருக்கு. இங்க பொறுமையா உட்காந்து பேசுறதுக்கு தான் யாருக்கும் விருப்பம் இல்ல, எல்லாரும் டக்குன்னு சூடாயிடுறாங்க. பார்த்தோம் ப்ரோ, இங்க பாருங்க, நான் வந்து 3 டைம் ஸ்பேஸ் போட்டேன், நம்ம ஸ்பேஸ்க்கு அவர் வந்தார் விஜயவாசன். அப்பதான் அவர் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூனா, கமல் சார் வந்து அவரே தப்புன்னு சொன்னாரு, அந்த அந்த அர்ச்சனாக்கும் அந்த இவனுக்கு நினைச்சு இல்லைங்க, அந்த நிக்சனுக்கும் அவரே தப்புன்னு ஒத்துக்கிட்டாரு போன சண்டே. அந்த இது மட்டும் என்ன வந்து ஸ்பேஸ்ல எடுத்துட்டு ஒரு ஆளு வைபர் ராஜா, அவரே வந்து அதுக்கப்புறம் இவர் தப்பு தான் பண்றாருன்னு சொல்லிட்டு ஒத்துக்காரு பார்த்தேன் நானு. இப்ப நம்ம கேக்குற கேள்வி கரெக்டா இருக்கிறதுனால தானே அந்த ஒரு அவங்களும் வந்து அதுக்கேத்த மாதிரி போறாங்க. கரெக்டா இல்லைன்னா கண்டினியூஸா நம்மளே தான் அட்டாக் பண்ணுவாங்க. நம்ம கேள்வி கேட்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை விதைக்க கூடாதுல்ல, கேட்கணும், கண்டிப்பா கேட்கணும், யாரா இருந்தாலும் கேட்கணும். டேய் பூர்ணிமா புரிச்சா என்ன பண்ற, சதீஷ் இருக்கியா? இருக்காங்க பாஸ். இந்த டாஸ்க் பார்த்த ஒண்ணுமே புரியல. உனக்கு என்னைத்தான் புரிஞ்சிருக்கு, புரிஞ்சிருந்தா பூர்ணிமா பேனா இருந்திருப்பியா? அது ஓகே ப்ரோ. அந்த யாழன் ப்ரோ, எனக்கு இந்த வீக் எவிக்ஷன் யாரை கெஸ் பண்றீங்க? என்ன யூவி பேச மாட்டாரு? கூல் சுரேஷ் நாட் கூல். கூல் சுரேஷ் விட்டு அப்படியா? ஓகே. நிக்சன் நான் சொல்றேன். நாங்க சொல்றோம் எதிர்பார்க்கறது இல்லங்க, ஏற்கனவே டிஆர்பி சேர்த்து போச்சு. அவங்களுக்கு வந்து டிஆர்பி 2 ஆள் கிட்ட தான் கிடைக்கும். ஒன்னு கூல் சுரேஷ், இன்னொன்னு வந்து விசித்ரா. அவங்க 2 பேரும் ஃப்ரீ டாஸ்க்ல அவங்க 2 பேரும் ஃபேமிலி என்ட்ரிக்காக தான் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, மத்தவங்க யார் மேலயும் இல்ல. நீங்க சொல்றது உங்க பாயிண்ட், எங்க பாயிண்ட்ல இருக்குது, மாயாக்கு இருக்குது, பூர்ணிமா இது வந்து பூர்ணிமா புருஷன் பாயிண்ட்னு சொல்லு. மொத்தமா திணிக்காத. அவனே பேச முடியாது சொல்லி நீ பேச விட மாட்டேங்கிற, என்ன நமக்குள்ள போய் அவ்வளவுதான். இல்ல ராஜ், ராஜ் சீரியஸான படத்துல ஒரு காம்படிஷன் நடுவில் வரணும் விட்டு போயா. சரி சொல்லு ராஜு பாய். ஓகே மச்சி, பேசு சும்மா சொன்னா. அந்த மாதிரி விட்டு போங்கயா. நான் உங்க பேசும்போது ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணனா? உங்க கருத்துக்கு நேரா சொன்னனா? சரி ரொம்ப கடிக்காத. பேசு. இவ்வளவு நேரம் பேசுனீங்க, நான் ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணனா? பேசுறேன் நான் பேசுறேன்டா. அப்புறம் பேசு. சாரி. வெட்டி பேச்சு ஹோஸ்ட் இதெல்லாம் கவனிக்கணும். எங்களுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இப்ப நான் பேச விடுறேன். ஓகே ஹோஸ்ட் பண்ணா உங்க மேல எனக்கு நம்பிக்கை வரும். சொல்லிட்டு இருக்கோம் பிபி ஹோஸ்ட் கிட்ட, பண்ணவே மாட்டேன். உள்ளுக்குள்ள வெட்லினே இதே நீ வந்து 5 நிமிஷம் பேசணும் பாத்தியா? என்ன சொல்ல வந்து மட்டும் பேசு. சண்டை போட மாதிரி பேசாதீங்க, கொஞ்சம் பண்ணா பேசுங்கயா.
பண்ணாதாயே பேசுறேன் அவனுக்கு அப்படி சதீஷ் கேக்குறா. பண்ணாதானே பேசுனா. சரி சரி. அவனுக்கு சீரியஸ் மறந்துட்டான் ஆகிட்டுமா நினைக்கிறேன். சதீஷ். போன சீசன் எதுக்கே சிவனை இது பண்ண சப்போர்ட் பண்ண? சிவியா சப்போர்ட் பண்ணியோ பாய கழுவ போறியா? யோ போய் சொல்லாதீங்க. நான் நல்லா பாட்டியா நீங்களே ஒண்ணு உருட்டுறீங்களேயா? சிவன் வந்து அவங்க அந்த திருநங்கை தானே, அவங்கள பத்தி ஆமா அவங்கதான். நான் பார்க்கல போன சீசன். நானும் பார்க்கல. நானும் எனக்கு ஒரு 3 வாரம் பார்த்தேன். ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு ப்ரோ. நான் வந்து பிக் பாஸ் ஹிஸ்டரியிலே ப்ரோ போன சீசன் தான் வந்து ஒரு ஷோ மிஸ் பண்ணாம பார்த்தேன். அந்த 1 hour ஷோ இல்ல 24 hours எல்லாம் அடிக்கடி பார்ப்பேன். நல்லா இருந்ததா இல்லையா டாஸ்க்? போன சீசன் சூப்பரா இருந்தது. போன சீசன் வேற மாதிரி. நீ சிவன் சப்போர்ட்டர் தானேயா? ஐயோ சிவன் நான் டீம் ஃபேன் விடுங்கயா. இல்ல நீ சிவன் தான் சப்போர்ட் பண்ண. சரி நீ அந்த 7 சீசன்ல ஃபீமேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். சரி இன்னைக்கு வந்து அசிம் பர்த்டே தான். நான் ஒரு போஸ்ட் போட்டியா? நான் போடல, நீ போட்டேன்னு கேட்டேன். இப்பதான் போட போறேன். என்ன சொல்றீங்க ராஜுபாய்? ரதீஷ் அப்படி திட்டுற சிவனா? இன்னைக்கு வந்து எதுவுமே சொல்லலையா? நீங்க சிவின் பேச எடுக்காது. போன சீசன் எடுக்காதீங்க, விட்டுருக்கீங்க. நம்ம இந்த சீசன் பத்தி நான் பேசுறது புரிஞ்சே இல்லையா? இன்னைக்கு வந்து அசிமுக்கு பர்த்டேன்னு சொன்னேன், போஸ்ட் போட்டேன்னு. ஆமாமா. எதுக்குன்னா போன தடவை நான் கொஞ்சம் இவனுக்கு விக்ரமுக்கு எனக்கு பிடிக்கல. அதனால இந்த அசிம் வின் பண்ண கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. நேரா போய் மீட் பண்ணேன் அவரை. என் கையில கொடுத்தாரு பாரு. நான் என்ன கேட்டேன், என்ன பதில் வருது பாத்தியா? அதான் நான் கேக்குறது. அதான் சொன்னேன், சிறுசான படத்துல ஒரு காம்பினேஷன் மாதிரி எடுத்துக்கொண்டேன். புரியுதா? சரி என்ன கேட்டீங்க சொல்லுங்க. போன தடவை அசிம்க்கு ஒண்ணு இல்லடா. அசீம் நேத்து எங்க வீட்டுக்கு வந்தாரு, அத பேசிட்டு இருந்தாரு. அவனை கூப்பிட்டேன். யாராவது ஃபைட் கிளப் பாத்துட்டீங்களா? இல்ல ஒன்னும் பாக்கல. எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றேன். இன்ட்ரோ வந்து லோக்கி வர்ஸ் இன்ட்ரோட ஆரம்பிச்சிருக்காமே. அப்படியா? தெரியலையே. பயங்கரமா இருக்கும். ஆலன் ப்ரோ நீங்க இதுக்கு மட்டும் தான் ரிவ்யூ பண்றீங்களா? எல்லாத்துக்கும் பண்ண போறீங்களா? இல்ல தமிழ் கண்டென்ட்லாம் போடுறீங்க ப்ரோ. நான் எக்ஸ்பெக்ட் ஒரு எண்ணம் இருக்கு, பாப்போம். அப்படியே பூர்ணிமாக்கு ஒரு ரிவ்யூ போட்டு விடுங்க. கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பேச ஒண்ணு பூர்ணிமா எழுதுறீங்களா? அவனுக்கு ஒரு சொன்னையா? ஐயோ அண்ணா பூர்ணிமா சொன்னையா? அவனுக்கு ஒரு சீட் எடுத்து போடுங்க. வெறும் பொய்யா சொல்லி திரிறான். ஒரு சீட் எடுத்து போடுங்க. நயன்தாராவா? ஓகே ஓகே. எங்களால நயன்தாராவா இல்லையா? சின்ன நயன்தாரா எங்கால. ஆனா உன் டேஸ்ட்ல ஒரே தினசா இருக்கியா? சரியா, எனக்கு புகழ்ந்து பேசுறீங்க, அதனால உங்களை நான் விட்டுறேன். எங்க அக்கா இருக்கிறாங்க, அதான் வாய் திறக்காம இருக்கிறேன். சரியா? எந்த அக்காடா? மஞ்சுளா அக்கா. ஆரியா அக்கா இருக்காங்க. அந்த அக்காலா இல்ல. ஆரியா அக்காவா? ஆரியா அக்கா நீங்க யாரும் இல்ல. இங்க யாரும் இல்ல. இன்னும் அது ஆரியா இல்லையா? நல்லா படியா. என்னது பொலிட்டிக்கா? நீ எல்லாம் எலெக்ஷன் நினைச்சியா? என்னங்க பூர்ணிமா ஃபேன்ஸ் மாயா ஃபேன்ஸ்லாம் வந்து அவங்களா யாரையுமே ட்ரெண்ட் பண்ண மாட்டாங்க. நாங்களாம் அவங்கள பத்தி தப்பா பேசி போட்டு தான் ட்ரெண்ட் ஆகுது. அது ஆமா, அவங்க என்ன சொல்ல, அவங்களுக்கு அவங்க ப்ரமோட் பண்ண மாட்டாங்க. அர்ச்சனா பிரச்சனான்னு தெரியல, நிக்சன செக்ஷன் தெரியல, இந்த மாதிரி தான் பண்ணாங்க தவிர அவங்களுக்கு அவங்கள ப்ரொமோட்டே பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு தற்புணர்ச்சி பிடிக்காதுயா. ஆரிக்கு பண்ண மாதிரி யாரும் இப்ப பண்ண மாட்டாங்க. ஆரிக்குலாம் பயங்கரமா பண்ணனா எனக்கு இங்க சப்போர்ட்டே இல்லை இந்த வாட்டி. இருந்தாலும் ஓட்டிங் இதை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்ல எனக்கு இதுதான் கடுப்பா இருந்தது. யாருமே அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ண மாட்டேங்கிறாங்க தவிர மத்த ஆளு அகைன்ஸ்டாக திணிச்சுக்கிட்டே இருக்கிற கருத்து வந்து தப்பான கருத்தா தான் போகுது எல்லாமே. ஏன்னா சொல்றதுக்கும் நல்லது இல்ல. அவங்க நிலைமையை நீங்க புரிஞ்சுக்கணும்ல. அது ஓகே. அதுக்குன்னு எப்பயுமே அதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ற ஆளுக்கு நான் பாசிட்டிவ் அதுன்னு சொல்ல போடான்னு தான் நான் இந்த மாதிரி பண்ணிருக்குன்ட்டு. அதுக்காவது இருக்கணும்ல, அத சொல்றேன். யோ பூர்ணிமா புரிச்சா ஓன்தான் கேக்குறேன். நான் யோசிக்கிறேன். பிக் பாஸ் மேல கேஸ் போடுறேன். அதான் சொல்றேன். யோசிக்கிற அளவுக்கு பூர்ணிமா கண்டென்ட் கொடுத்துருக்கு, பாத்துக்கோ. அனன்யா வந்து இப்ப 3 நாள்ல தூக்கிட்டீங்க. எப்படி ஒரு 5 நாள் ஓட்ட வச்சு நீங்க 3 நாள்ல தூக்க முடியும்? கமல் சார்ட்ட கேட்க போறேன். இல்ல ரத்தீஷ், அந்த 2வது வீக்லயே நீங்க பூர்ணிமா தனியா கேம் ஆடி இருந்தாங்க. ரேஞ்ச வேற எப்ப அவ மாயா கூட சேர்ந்தாலும் அன்னைக்கு புடிச்சது 7.5
பூர்ணிமாக்கு. ஆனா இதுல கொடுமை என்னன்னா பூர்ணிமா ஃபேன்ஸ் மாயாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் புரியல ப்ரோ எனக்கு. எனக்கு வந்து செம்ம சிரிப்பா வருது. அவ கேமரா ஸ்பாயில் பண்ணதே அவதான். இல்ல அவ ஸ்பாயில் பண்ணதே அவதான். 75 நாள் ஆயிடுச்சு, இனிமேல் இத பத்தி பேச வேணாம். நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி அந்த மாதிரி இன்னொன்னு அதாவது சொல்லணும். இந்த ட்விட்டர் மாயா ஃபுல்லாவே பண்ண சரி. இந்த ட்விட்டர் ஃபுல்லாவே டாக்ஸிக்கா இருக்கு அப்படின்னா அது ஆக்சுவலா உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸோ இல்ல கண்டஸ்டன்ஸோட ஆக்டிவிட்டிஸோ காரணம் கிடையாது. இங்க என்னன்னா நீ என்ன போஸ்ட் போடுறியோ அது நீ யாரு அப்படிங்கறத காட்டும். புரியுதா? இப்போ ஒருத்தன் பிரச்சனை அப்படின்னு போட்டு ட்ரெண்ட் பண்றான் அப்படின்னா அவன் எவ்வளவு மட்டமானவன், அவனோட இது என்ன அப்படிங்கிறது நமக்கு காட்டும். புரியுதா? நிக்சனை வந்து காஜி நிக்சன் போடுறது, மாயாக்கு ஒரு டேக் போடுறது, பூர்ணிமாக்கு ஒரு டேக் போடுறது, அந்த டேக் யாருன்னு நீ யாருன்னு காட்டும். அப்ப நீ எந்த நேத்து காட்டாம போடுறாங்க இது. அப்ப நெக்ஸன் மேல கைய போட்டவங்க அப்ப காட்சி அரசு தான் ட்ரெண்ட் பண்ணட்டா அப்படின்னா இல்ல அவளுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. அப்ப நிக்சனுக்கு ஒரு லைஃப் இருக்குல்ல. அதான் அதாவது நிக்சன் வந்து பூர்ணிமா கிட்ட க்ளோஸா பழகனா அப்படின்னா காஜி நிக்சன் போட்டு ட்ரெண்ட் பண்ணலாம். அதே அர்ச்சனா வந்து நிக்சன் தோல் மேல கை போட்டு இது பண்ணா அதை காஜி அர்ச்சனா போட்டு ட்ரெண்ட் பண்ண கூடாது. புரியுதா? அவன் உள்ள என்ன பண்ணாங்கிறது அவனுக்கு தெரியும், அவனுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஆளுக்கு தெரியும், அவன் கூட இருக்க ஆளுக்கு தெரியும். அப்ப கூட இருக்க ஆளே ஒன்னும் சொல்லாம இருக்கும்போது இவங்க என்ன பண்றது, அவனை காஜி 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 காஜின்னு போட்டு அதை ட்ரெண்ட் பண்ணி விட்டு எனக்கு ரெண்டு பக்கமும் அப்படி பண்ணாதீங்கன்னு தான் சொல்றேன். அவ சிகரெட் அடிச்சாலும் தப்பு, என்ன பண்ணாலும் தப்பு, எல்லாமே அவங்களோட உரிமை. சரியா? எல்லாத்துக்குமே ஒரு இவங்க பண்ணும்போது இன்னொரு நெகட்டிவ் மட்டும் தான் போயிட்டு இருக்கு தவிர இந்த பிக் பாஸே அப்படிதான் போயிடுச்சு மொத்தத்துக்கு. அது ஆரம்பத்துல இருந்து அப்படிதான் ஒன்ல இருந்து அப்படி மாத்தி விட்டாங்க. அப்படியே ஃபுல்லா மாறிடுச்சு. இதெல்லாம் கரெக்ட் தான் ப்ரோ நீங்க சொல்றது. அவங்க தான் காட்டுதுன்னு வச்சுக்கோங்க, அதான் உண்மை. இப்போ இத பண்றாங்கல்ல, இதுக்கு ஆரம்ப புள்ளியா ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்க பண்ணதெல்லாம் அது அவங்க தரத்தை காட்டுறது தானே. ஆரம்ப புள்ளி நம்ம உள்ள இருந்து சொல்லல ப்ரோ, வெளியில உள்ள ஆளுகளை பத்தி ப்ரோ. இப்போ ஒரு ஸ்டார்டிங் ஆர்குமெண்டே வந்து உள்ள இருக்க ஆட்கள் இல்ல வெளில இருக்கிற டாக்ஸிசிட்டிக் காரணம் சொல்றாருல. ஆமா ஆமா. அது யார்கிட்ட இருந்து ஆரம்பிச்சதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. பேசும் பொருளா இருக்கு ப்ரோ. இருங்க, அடுத்து ஒருத்தன் என்ன சொல்ல என்ன சொல்ல, இது எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒருத்தன் எதுன்னு போட்டு போறான்னா அவனை வந்து ரிப்ளை கொடுக்கறத விட அவனை இக்னோர் பண்றான், அடுத்த நம்ம பக்கமே வரமாட்டான், அவன் ஒரு ஆளாவே தெரிய மாட்டான். சரியா? இப்ப நீங்க எல்லாம் சொல்லும் போது இப்ப அவனுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். நீங்க ஒரு இது கமெண்ட் ரிப்ளை ஒரு இதை பண்ணும்போது அவனை ஒரு ஆளா அட்டென்ஷன் கொடுத்து அவன் ஒரு இதா தெரிஞ்சு அப்ப அவனோட புத்தி ஃபுல்லா எல்லாருக்குமே கமெண்ட் அடிச்சிடலாம் தான் தோணும். நீங்க எல்லாருமே இக்னோர் பண்ணிட்டு போயிட்டு அவன் பெருசா தெரிய மாட்டான். இல்ல வெட்டி பேசி என்ன தெரியுமா, இப்ப நானும் இப்ப ஒரு ஸ்பேஸ் ஒண்ணு போட்டிருக்கேன், ஓகேவா? அதுல வந்து திடீர்னு ஒரு பொண்ணு ஒண்ணு வருது, ஸ்பீக்கர் கேக்குது, ஸ்பீக்கர்ல வந்து பேசிட்டு இருக்கு. இப்போ நான் தப்பா பேசணும்னா இல்லையா, நான் என்ன பேசினேன் அப்படிங்கறது அந்த பொண்ணு தான் சொல்லணும். அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லணும், இவன் என்கிட்ட தப்பா பேசுறான், இந்த மாதிரி ஸ்பேஸுக்கு போனா இவன் இந்த மாதிரி அசிங்கமா பேசுறான் அப்படின்னு அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணும். அந்த பொண்ணுக்கு தான் தெரியும் நான் என்ன பேசுனேன்ட்டு. புரியுதா? அதையே அந்த ஸ்பேஸ்ல ஜஸ்ட் வந்து லிசனரா வந்து பாத்துட்டு போனவன் என்ன பண்ணுவான், பக்கத்துல போயிட்டு இந்த மாதிரி இந்த பையனும் இந்த பொண்ணு வந்து ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்காங்க, அது ரொம்ப மட்டமா இருக்கு, இவன் ஒரு காஜி, இவன் வந்து அலையிறவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டான் அப்படின்னா அது எந்த அளவுக்கு மட்டமான ஒண்ணும். அந்த மாதிரி உள்ள என்ன பண்றாங்களோ அது வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது உள்ள அதுக்கு ஆப்போசிட்ல இருந்தாலும் தான் சொல்லணும். புரியுதா? காஜி அதாவது நிக்சன் வந்து காஜியா இல்லையான்னு சொல்லிட்டு அவன் பூர்ணிமாட்ட பழகினான்ல, பூர்ணிமா தான் சொல்லணும் காஜியா இல்லையான்னு சொல்லிட்டு. நிக்சன் ஐஷு கிட்ட பழகினான்ல, அது ஐஷு தான் சொல்லணும் அவன் காஜில பழகினானா எதுல பழகினான்னு சொல்லிட்டு. அது ஐஷுக்கு தான் தெரியும், ஓகேவா? ஆனா இங்க வெளியே இருந்துட்டு நம்ம வந்து நிக்சனை வந்து செக்ஷன்னோ இல்ல காஜி நிக்சன்னோ இந்த மாதிரிலாம் இது பண்றோம்ல, புரிஞ்சுக்க மாட்டேங்க. என்னன்னா இவங்க வந்து சில அக்யூசேஷன்ஸ் வச்சுட்டு அது வந்து தப்புன்னு ப்ரூவ் ஆயிட்டு அவங்க மேல ஒரு ரெப்யூட்டேஷன் கிரியேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த பொண்ணுங்க எது சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, யாருமே நம்ப மாட்டாங்க. அது அவங்க ரெப்யூட்டேஷன் அப்படி, அவங்க சம்பாரிச்சுக்கிட்ட பேர் சொல்லாமலே இல்ல, அவங்க எதுவுமே சொல்லாமலே நீங்களே ஒருத்தனோட டேக் பண்றீங்களா, இவன் இப்படிதான் இந்த நோக்கத்துக்கு தான் பழக நீங்க சொல்றீங்களா, அதுதான் தப்பு. இல்ல புரியல. இப்போ வந்து ஒரு நேஷனல் ஷோல நேஷனல் டெலிவிஷன்ல ஒரு கண்ணாடி இது பேசலாமா வேணாம் கூட தெரிலங்க, அது முத்தம் கொடுக்குற மாதிரி போறாங்க. சரியா? அது வந்து பாக்குறதுக்கே ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு. அது ஒரு படம் கிடையாதுங்க, அதை புரிஞ்சுக்கணும். ரியாலிட்டி ஷோ. பனைமரத்து அடியில இருந்து
நீங்க படமரத்து அடியில் நின்னுட்டு நீங்க பால் குடிச்சாலுமே கல்லு குடிச்ச மாதிரி தான் தெரியும். அந்த அந்த கண்ணாடிக்கும் பழமொழி நல்லா தான் இருக்கு. இல்ல இதுக்கு மேட்ச் ஆகலையே. அது அது நம்ம சொசைட்டிக்கு செட் ஆகாது ப்ரோ. கண்ணாடிக்கும் இந்த சைடுக்கும் அந்த சைடும் இருந்துட்டு அந்த 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்கன்னு தெரியும். அந்த பொண்ணு உதட கூச்சி யோசிச்சிட்டேன்னு சொன்னதுன்னு தெரியும். ஆனாலும் அவன் மேல ஒரு வன்மத்தை விதைக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து அவன் கிஸ் பண்ண ட்ரை பண்ணா அப்படின்னா ட்ரெண்ட் பண்ண வேண்டியது என்ன இல்ல பண்ண வன்மனத்தை விதைக்கிற அளவுக்கு எனக்கு அவரு லைக் எனக்கு பர்சனலா அவர் தெரியாது. எனக்கு அவங்க அவங்க ஒரு ஆளா இருக்கணும்ல ஃபர்ஸ்ட். வன்மத்தை விதைக்கிற ஆட்களை சொல்றேன். இல்ல அதான் ப்ரோ. இப்போ அவங்க எல்லாம் ஒரு ஆளா இருக்கணும்ல. நமக்கு வன்மம் வர அளவுக்கு அவங்க நம்ம மதிக்கணும்ல. அதான் அது இதுவே ஒரு தப்பான பேச்சு தான். இல்ல இதுவே தப்பான பேச்சு தான். ஆனா ஒரு ஆளா இருக்கணும். அவர் ரொம்ப தாழ்த்தரமா தான் இருக்கு ப்ரோ. என் ஃப்ரெண்ட் என்ன வந்து ஏதாவது பேசுறாங்கன்னா அவனுக்கு நான் மதிச்சு அவனுக்கு நான் பதில் சொல்லணும், அவனை திருப்பி திட்டணும். இல்ல என்னோட வீட்டாரோ என்னோட ஏரியா ஆட்களோ எனக்கு அவங்கள தெரியும். அவங்க மேல ஒரு கோவம் வருது, அவங்க மேல ஒரு மரியாதை வருதோ, அவங்க மேல வந்து ஒரு உரிமை வருது. ஏன்னா அவங்க எல்லாம் எனக்கு ஒரு ஆளு. ஓகேவா? இப்போ இந்த ஸ்பேஸ்ல இத்தனை பேர் நான் பாக்குறேன், இத்தனை பேர் பேசுறேன். ஆனா யாருன்னே எனக்கு தெரியாது. இவங்க மேலாம் கோவப்படவும் என்னால முடியாது. ஓகேவா? அவங்க சொல்ற கருத்து மேலதான் எனக்கு கோவம் வருமே தவிர இந்த ஸ்பேஸ்ல இருக்கிற ஆட்கள் மேல எனக்கு கோவம் வராது. ஏன்னா அவங்கள யாருன்னே எனக்கு தெரியாது. புரியுதா? இப்போ நிக்சன் அந்த ஒரு விஷயம் பண்ணும்போது எனக்கு நிக்சன் மேல கோவம் வரல. நிக்சன் பண்ற அந்த விஷயத்து மேலதான் எனக்கு கோவம் வருது. ஓகேவா? என்ன மாதிரி ஆட்கள் இருக்காங்க. அவங்களுக்கு அதை பார்த்து ஒரு மாதிரி தோணுது. அது வந்து உங்களுக்கு நிக்சன் பண்ற அந்த விஷயத்து மேல கோவம்னா அந்த விஷயம் ஏன் பண்ண கேட்போம். ஆனா பேருக்கு பின்னாடி வந்து காஞ்சின்னு போட தேவையில்ல. அந்த பண்ண விஷயத்தை அதாவது ஒருத்தர் வந்து பாத்ரூமை திறந்து வச்சுட்டு பாத்ரூம் போற இதை முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு சாப்பிட்டு இது இருக்கு அப்படின்னா அது ஒரு சைடு அப்படின்னா இதே நிக்சன் வந்து ஜஸ்ட் போய் பக்கத்துல போய் உட்கார்ந்தாலுமே இல்ல கட்டி பிடிச்சாலுமே அதை வந்து காட்சின்னு சொல்ற அளவுக்கு ஒரு சைடு இருக்கு. அது இருந்துட்டு போடு ப்ரோ. இப்ப நம்ம தப்புன்னு சொல்லலையே அத. இப்ப நம்ம தப்புன்னே சொல்லலையே. இப்போ ஒருத்தங்க இப்போ நான் ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ண நீங்க ஒருத்தங்க சப்போர்ட் பண்றீங்க. இவங்களுக்கு பண்ணக்கூடாது பண்ணணும்னு சொல்ற உரிமை யாருக்குமே கிடையாது. ஓகேவா? அது இல்ல பட் ஆனா பண்றதுல ஒரு தராதரம்னு ஒண்ணு இருக்குல்ல. எந்த அளவுக்கு பண்றோம்னு ஒண்ணு இருக்கு. அது இறங்கி பண்றவங்க அதுக்கு ஏத்த மாதிரி. இப்ப எனக்கு எது தப்புன்னு ஒரு விஷயம் தப்புன்னு பட்டா அது வந்து யாரு சொன்னாலும் நான் சொல்றேன். அது யாரா இருந்தாலும் அது நான் அப்படிதான் பண்ணுவேன். எனக்கு அதான் கரெக்ட் தோணுச்சா அதான் பண்ணுவேன். எனக்கு அது யாராவது புரிய வச்சுட்டாங்கன்னா அது தப்பு அப்படின்ற ஒரு புரிதல் எனக்கு எவிடன்ஸோட கொடுத்தாங்கன்னா அப்பதான் நான் நம்புவேன். இருக்கிற விஷயத்த வச்சுதான் வந்து ஒரு லைக் கரண்டா நடக்கிறத வந்து நம்மள வந்து கரெக்டா எடுத்து இதான் நடந்திருக்குன்னு. அது நடக்கல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா? அதை ப்ரூவ் பண்ண the burden of proof does not lie with the person who is accused. I mean the person who is accusing, the one who is accused. அவரையும் பேச விடாத அளவுக்கு ஆகிட்டாங்க. புரியுதா? நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் தான் நம்ம யாருன்னு நமக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும். அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா அது 1000 டைம்ஸ் யோசிச்சுட்டு இது நம்ம தானா, இது நம்ம பண்ணக்கூடிய செயல் தானா, இப்படிதான் நம்ம மக்களுக்கு வந்து நம்ம காட்ட நினைக்கிறோமா, இது நான் தானா அப்படின்ற ஒரு கிளாரிபிகேஷனோட நம்ம பண்ணிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. என்ன ஆகுது அப்படின்னா ஒரு எமோஷனல்ல ஒரு ஆத்திரத்துல ஏதோ ஒண்ணு பண்றங்கிற பேர்ல பண்ணிட்டு ஓகேவா அதுல போய் மாட்டிக்கிறதா இங்க பிரச்சனை. என்ன பண்ணாலுமே நான் இப்படி பண்ணுவேனா, நான் இதுதானா அப்படின்னு யோசிச்சுட்டு பண்ணாங்கன்னா இங்க பிரச்சனையே கிடையாது. இல்ல இது இப்போ சிம்பிள் ப்ரோ. இப்போ பாருங்களேன், இவங்க எல்லாம் வெளில வராங்க இல்லையா? இவங்க எல்லாம் வெளில வராங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு மக்கள் நினைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க லைஃப் போகுது. அது கடைசி வரைக்கும் அவங்க கூட டிராவல் ஆயிட்டே இருக்கும். அது எதுவா இருந்தாலும் சரி, நல்லதும் சரி கெட்டதும் சரி. இப்போ என் லைஃப்ல அப்படிதான். நான் என்ன பண்றேனோ அது வந்து என் பர்சனல் லைஃப வந்து நான் நல்லது பண்றேன் கெட்டது பண்றேனோ அது என்ன சுத்தி ஆட்களுக்கு தான் வந்து தெரியும். அவங்களுக்கு தான் வந்து நான் யாருன்னு தெரியும். அவங்கள சார்ந்துதான் என் வாழ்க்கையும் போகும் வச்சுக்கோங்களேன். இப்போ சோசியல் மீடியால நம்ம ஒரு கருத்து போடுறோம்னா அந்த கருத்து வந்து ஒரு கரெக்டான கருத்தா தப்பான கருத்தான்னு எடுத்து வச்சு யோசிச்சுட்டு முடிவெடுக்கிற ஆட்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க நான் நம்புறேன். ஓகேவா? நான் மக்களை ஜென்ரலா வந்து குறைச்சி மதிப்பிடலாம். அவங்க வந்து நம்ம ஒரு கருத்து போறோம்னா இது கரெக்டா தப்பான்னு வச்சு யோசிச்சுட்டு அதுக்கு ஒரு முடிவு எடுக்கிற அளவுக்கு அறிவு அவங்களுக்கு இருக்குன்றது எனக்கு தெரியுது. அதை நம்புறேன். அதனால நான் என் கருத்தை வைக்கிறேன். ஓகேவா? இப்ப நான் போடுறது தப்பா இருந்தா தப்புன்னு நினைக்கிறவங்க தப்புன்னு எடுத்துட்டு போயிடுவாங்க. கரெக்டா நினைக்கிறவங்க கரெக்டா எடுத்துட்டு போயிடுவாங்க. நான் சொல்றதுனால அது உண்மைன்னு நம்புற ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா? அதுல அவங்க தப்பு. அவங்களா முட்டாள்கள். எனக்கு அதை பத்தி பெருசா அந்த குரூப்ல விழுறவங்களை பத்தி பெருசா எனக்கு உடன்பாடு இல்லை.
நான் எந்த விஷயம் சொன்னாலும் அது கரெக்டா தப்பான அவங்களே வந்து யோசிச்சுட்டு முடிவெடுக்கிற ஆட்கள் தான் எனக்கு பிடிக்கும். அவங்க கூட தான் நான் பேசுவேன். அவங்க கூட தான் நான் பழகுவேன். நம்மளோட அறிவும் நம்மளோட கேரக்டரும் வளர்றது வந்து பகுத்தறிவு இருக்கிற ஆட்கள் கூட நம்ம இருக்கிறத வச்சுதான் அதுவும் வளரும். அது இல்லாத இடத்துல நம்ம இருக்கிறது நம்மளுக்கே அது வேஸ்ட் தான். இல்ல ப்ரோ எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல நிக்சன் கிஸ் பண்ற மாரின்னு சொன்னீங்கல்ல. அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அப்படி தோணுச்சு. ஆனா அத ஒழுங்கா ஃபுல்லா பார்க்கும்போது 2 பேரும் ஏதோ பேசினுருக்காங்க. அந்த பொண்ணு வாய் கூச்சது கூட ஏதோ பேசின மாரி தான் இருக்கு. அது வந்து கிஸ் குடுத்த மாரி இல்ல. இல்ல ப்ரோ ஆனா நீங்க திருப்பி போய் பார்க்கணும். நான் லைவ்ல அத ஃபுல்லா பார்த்தேன். அது பார்க்கவே ஒரு மாரி கிரிஞ்சா தான் இருந்துச்சு. இப்போ அது இன்னொரு கிஸ் கேள்வி வருது குடுத்தாங்களா? ஓகேவா? கண்ணாடி மூலியமா போறாங்க ப்ரோ. ஷி இஸ் கோயிங். ஷி இஸ் இனிஷியேட்டிங் இட் அண்ட் தென் ஹி இஸ் கோயிங் ஃபார் இட். அது பேசுற மாரி தான் எனக்கு தோணுச்சு எனக்கு. நோ ஷி இஸ் லிட்டரலி இனிஷியேட்டிங். அந்த வீடியோல பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஷி இஸ் இனிஷியேட்டிங் இட். அந்த பொண்ணு இனிஷியேட் பண்ணத அதுக்கப்புறம் நான் கொடுத்துருவேன் அப்படின்ற இவன் ஒண்ணு சொல்லிட்டு இஸ் கோயிங் ஃபார்வர்ட் ஃபார் இட். அந்த பொண்ணு மேலயும் தப்பு இருக்கு, இவன் மேலயும் தப்பு இருக்கு. ஆனா அந்த பொண்ணு வந்து ஏன் பேச மாட்டாங்கன்னா அந்த பொண்ணு வெளில வந்துட்டு சூசைட்ல வந்து பேசிட்டாங்க. நான் அந்த பொண்ணு பேரை கூட எடுத்துக்க மாட்டேன் நான். அதுக்கப்புறம் இல்ல நான் நினைக்கிறேன். இல்ல இப்ப எனக்கு என்னன்னா அந்த பொண்ணு பண்றது கிரிஞ்சு அப்படின்றது வேற. பட் ஆனா அந்த பொண்ணு வந்து கிஸ் பண்ண ட்ரை பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றதுங்கிறது வேற மாதிரி போகும். இது கிஸ் பண்ண ட்ரை பண்ணுச்சு இல்லையான்றது வீடியோ பாருங்க. ஆக்சுவலா நான் வீடியோ பார்த்ததுனால தான் சொல்றேன். அதனால தான் அந்த பொண்ணு உதற குவிக்கும் போது யோசிச்சிட்டேன்னு சொன்னது என் காதுல விழுந்துச்சு. அது ஒரு 10 டைம்ஸ் கேட்கும்போது என் காதுலயே விழுது யோசிச்சிட்டேன்னு சொல்றது. ஓகேவா? ஏன்னா அது அவ்வளோ ஒரு வாய்ஸ் ரொம்ப கம்மியா கேட்டுச்சு. அது உதற குவிக்கும் போது எல்லாரும் கிஸ் மாதிரி தெரிஞ்சு எல்லாரும் போட்டு காஜி நிக்சன் ஐஷு கிஸ் பண்ணிருச்சு அப்படின்ற மாதிரி போட்டு ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. அதை பார்த்து எல்லாருக்கும் என்ன தோணிருக்கும் அப்படின்னா ஓ கிஸ் பண்ணிட்டான் அப்படின்னு தான் தோணும். நான் என்ன சொல்றேன் ஆக்சுவலா உள்ள அவங்க என்ன பண்ணாங்கிறத அது அவங்க தான் சொல்லணும். நம்ம பாக்குறவங்களுக்கு நமக்கு என்ன வேணா தோணலாம். ஓகேவா? அது நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டா ஒரு இது ஒண்ணு வந்துச்சு. யாரோ ஒருத்தர் வந்து அவார்டு கொடுக்கும்போது நம்ம அஸ்வின் ஒருத்தர் ட்ரெண்ட் ஆனார் தெரியுமா அந்த விஜய் டிவில. அவர் வந்து சிவாங்கிக்கு வந்து ஒரு இது ஒண்ணு கொடுக்கும்போது தப்பா தொட்டாரு அப்படின்ற மாதிரி ஒண்ணு ட்ரெண்ட் பண்ணாங்க. ஆக்சுவலா ட்ரெண்ட் பண்ணும்போது அவங்க யோசிக்கணும் தப்பா தொட்டானா இல்லைங்கிறது சிவாங்கி சொல்லணும் இல்ல அந்த மனுஷன்ட்ட கேட்கணும். நீங்க பாட்டு ட்ரெண்ட் பண்ணி விட்டீங்கன்னா அவன் ஏதோ ஒரு வகையில வளர்ந்துட மாட்டோமா இந்த சினி ஃபீல்ட்ல அப்படின்னு ஏதோ ஒரு நம்பிக்கையில அவன் ஓடி வரான். ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு அவன் தேடி அலையிறான். அப்படிப்பட்டவனை இந்த மாதிரி ஒரு டேக் பண்ணி ட்ரெண்ட் பண்ணிட்டு நீங்க ஈஸியா போயிருவீங்க. ஆனா அது மறுபடியும் அதை எடுத்து கொண்டு வந்து திரும்ப அந்த ஃபீல்ட்ல அவன் வந்து முன்னேறதுக்கு அவனுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும் அவனுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த விஷயத்தை அவங்க கிளாரிஃபை பண்ணாங்களா? இல்ல நீங்க அதாவது இங்க இருக்கிறவங்க எல்லாரும் அந்த விஷயத்தை அவங்க கிளாரிஃபை பண்ணாங்களா? இல்லங்க யாரோ ட்ரெண்ட் பண்றது இல்ல ப்ரோ அந்த விஷயத்தை அவங்க கிளாரிஃபை பண்ணாங்களா? அதாங்க யாரோ ட்ரெண்ட் பண்ற விஷயத்துக்கு அவங்க ஏன் கிளாரிஃபை பண்ணனும்னு கேக்குறாங்க. அது வந்து அவங்களுக்கே அது தப்பா படுதுன்றதான அர்த்தம் அப்ப அது. இல்லங்க இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விஷயம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கெல்லாம் வந்துட்டு இல்லங்க நான் இதை இப்படி பண்ணல. நீங்க எடுக்கிற இல்லங்க நான் இதை இப்படி பண்ணலன்னு அவங்க வந்து கிளாரிஃபை பண்ணிட்டு இருப்பாங்களா? இப்போ வந்து ஒரு பொண்ணை தப்பா தொடும்போது அதை கேட்கலனாலும் தப்பு, கேட்டாலும் தப்புன்றீங்க. ஓகேவா? அதுக்கே வந்துருவோம். இப்போ இந்த விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அந்த பொண்ணுக்கு நிஜமாலே இவர் மேல ஒரு அக்கறை இருந்திருந்தா இப்படி எல்லாம் இல்லன்னு போட்டிருக்கோம்ல. இல்ல அந்த விஷயம் பொய்யா இருந்தா அந்த பொண்ணு கேட்கணும்ன்றேன். ஒரு நிமிஷம் அந்த பொண்ணு சொல்லட்டும். என்ன வந்து இந்த மாதிரி தப்பா தொட்டாருன்னா அந்த பொண்ணு சொல்லட்டும். அந்த பொண்ணோட கன்சர்னே இல்லாம நீங்க இது பண்றது நீங்க யாருன்னு தான் கேக்குறேன் நான். இல்லங்க இவங்க பப்ளிக் ஸ்பெக்டக்கிள் ப்ரோ. இந்த ஷோவே பப்ளிக் ஒபினியன் பேஸ் பண்ணி தான் ஷோவே ஓடுதுன்றது உங்களுக்கு புரியுதா இல்ல? இல்ல பப்ளிக் ஒபினியன் தான். அதுக்கு நீங்க ஒபினியன்ங்கற பேர்ல எதை வேணா நீங்க வந்து வாந்தி எடுத்துட்டு போவீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அதுதாங்க பப்ளிக் அப்படிதாங்க பண்ணுவாங்க. அதுதாங்க மாத்தணும். இப்படி பண்ண கூடாது. இல்ல பின்னாடி ஒரு லைஃப் இருக்கு அப்படிங்கறத பேசும்போதெல்லாம் சொல்ல வேண்டிய இது நம்ம எடுத்துக்கணும்ன்ற. இல்ல நம்ம சொல்லாம இல்ல ப்ரோ. சொல்லாமலாம் இல்ல. ஒரு ஸ்பேஸ்ல ஒருத்தங்கள அநாகரிகமா பேசினாலே ஹோஸ்டுக்கே மரியாதை கொடுக்கலாம்னு கட் பண்றோம். எனக்கு ரொம்ப மரியாதை இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்போ தனிப்பட்ட முறையில. ஆனா அவரை அட்ரஸ் பண்ணும்போது மரியாதையோட தான் அட்ரஸ் பண்றோம். அது மாதிரிதான் அந்த சின்ன சின்ன விஷயங்களே நம்ம பார்த்து பண்றோம். இது பேசாமலாம் கிடையாது. ஆனா மொத்த பழியும் தூக்கி பப்ளிக் மேல போடுறதுன்னு இருக்கு பாத்தீங்களா? அது இருக்கவே கூடாது. இந்த மாதிரி தகாத விஷயங்கள் பண்றவங்க அது தப்பா தெரியுதுன்னு தெரிஞ்சாலே அந்த ஒரு புரிதல் இருந்தாலே பண்ணக்கூடாது. சரி எனக்கு ஒரு கேள்வி ஆலன் ப்ரோ கேள்வி என்னன்னா ஒருத்தர் வந்து பாத்ரூம் போறாரு. அவரே சொன்னா நான் இதுக்கு தான் போனேன், நான் வேணும்தான் போனேன். அவரே வாக்குமூலமே கொடுத்தாரு. அது உங்க கணக்கு தப்பா கூடாது. ஆனா ஒருத்தவங்க வந்து விளக்கமே கொடுக்காம உங்க கணக்கு தப்பா போடுது. இல்லங்க நீங்க அது நீங்க ரொம்ப கான்ட்ராக்ட்
நீங்க காண்பிக்கிறீங்க. இப்போ நீங்க வந்து ஒரே ஒரு நீங்க சூப்பர் இல்ல ப்ரோ, நீங்க வெட்டி இப்ப பேச்சு வேற சொன்னதுல யாருக்கா கோர்ஸ் கொடுத்துருக்கீங்களா? நான் கொஞ்சம் வெளியே போறேன். இப்ப நீங்க ஓகே. சொன்னதுல பாதி விஷயம் தான் சொல்றீங்க. அது முழுசா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பாரு. அது கேட்டீங்களா? அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு பாத்தீங்களா? இதெல்லாம் இல்ல எடுத்து ப்ரோ. வச்சுட்டு அப்புறம் பேசணும் அது ப்ரோ. நீங்க ஒரே ஒரு அது பாயிண்ட் அவர் குடுத்த சொல்லிட்டாரு, அவர் சொல்லிட்டாரு, அவர் அது குடுத்த சொல்லிட்டாருன்றீங்க. ஜஸ்டிஃபிகேஷன் அது குடுத்துச்சுன்னா இதுக்கும் குடுக்குன்னு சொல்றேன். ஓகேவா? அதுக்கு அவங்க வந்து நீங்க பேச நீங்க வாய்ப்பு அந்த குடுக்கலன்னு ஜஸ்டிஃபிகேஷன் சொல்றீங்க. எடுத்துக்கலையே. அத எடுத்துக்கலையே நீங்க. நீங்க சொல்றத நான் சொல்றேங்க. அவரே வந்து ஒரு விஷயத்த ஆமா அப்படியே பண்ணுன்னு சொல்லியும் அது நம்ம அதுக்கான இது இல்ல அப்படி கிடையாது. இன்னும் ஃபுல்லா முடிக்கல அப்படின்னு நம்ம ஒரு விளக்கம் குடுக்கலாம்ல. அதே மாதிரி தான் இல்லங்க. இதுவும். இந்த விஷயத்த அவர் கண்ணால் எக்ஸ்பிளைன் பண்ணாருன்னு நான் சொல்றேன். நீங்க வந்து பண்ணலன்றீங்க. எங்க சொன்னாரு? அவர் அந்த அந்த சோஃபால உட்கார்ந்து எல்லார்ட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணாரு இத. விசித்ரா கேட்டிருப்பாங்க இந்த விஷயத்த. என்னன்னு சொன்னாரு? சொல்லுங்க. பார்க்காமயே சொல்றீங்களா அப்போ? என்ன நீங்க பாத்தீங்களா? நான் உங்களை கேட்கிறேன். என்ன சொன்னாரு அதாங்க சொல்லுங்க இப்ப கேட்கிறேன். நீங்க பார்க்காமயே ஒரு விஷயத்த கிளப்பி விடுறீங்களே. இப்ப நீங்க சொல்ற விஷயத்தை நீங்க பண்றது இல்லையே. நீங்க கூட தான் பார்க்காம ஒரு விஷயத்த 2 பேரும் கிஸ் பண்ணாங்கன்னு சொன்னீங்க. ஏங்க நான் பார்த்துட்டு திருப்பி போய் பாருங்கன்னு கூட உங்ககிட்ட நான் சொல்றேன். நான் பார்த்தாச்சு. நான் அதான் என்ன அப்படி இல்ல. சொல்றாரு சொல்லுங்க பாப்போம். அப்படி இல்ல 2 பேரும் கிஸ் பண்ணல. கிஸ் இல்லங்க. பண்ணாங்க. இப்ப இவரு எக்ஸ்பிளனேஷன் குடுத்துட்டாருன்னு நான் சொல்றேன். யார்கிட்ட குடுத்துட்டாருன்னு நான் சொன்னேன். என்ன சொல்றாருன்னு தெரியும். உங்களுக்கு தெரியும்ல. அவர் சொல்லுங்க. என்ன சொன்னாரு? யூனியன் பேனர் மாதிரி இப்படிதான் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓகேவா? அது அப்படியா கம்பல்சரி. சொன்னாரு? ஆமா. வேற என்ன அப்படியா சொன்னாரு? சொன்னாரு? அப்படி இதான் ப்ரோ. அப்ப நீங்க முழுசா கேட்காம அந்த வந்து இவங்களுக்கு எல்லாம் காட்டுற ஒரு கரிசனம் அவருக்கு காட்டாம ஒரு விஷயம் பண்றீங்க பாத்தீங்களா? அவரை ட்ரெண்ட் பண்ணி விடுறதுக்கு அபியூசர் நான் போட்டீங்கல்ல. வந்து அது தப்புன்னு சொல்லங்க. இத நீங்க எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி இதுவும் அப்படி பாருங்கன்னு சொல்றேன். இல்ல இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு நான் சொல்றதுக்கு சொல்றேன். நம்ம ஒழுங்கா நடந்துக்கணும்ல. நம்ம நடந்துக்காம இன்னொருத்தவங்கள சொல்லக்கூடாதுல்ல. நான் இந்த விஷயத்துல நான் உங்க பாயிண்ட் ஆஃப் ப்ரோ ஏத்துக்கிறேங்க. நீங்க அவருக்கும் பாயிண்ட் இந்த ஆஃப் ஒரு இருக்கு. ஆனா சிச்சுவேஷன் இந்த வச்சு விஷயத்த நீங்க நீங்க சொல்றீங்க வந்து ப்ரோ. நீங்க அந்த ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்களே நடந்துக்காத போது உங்களோட கருத்தை எப்படி இல்ல ஏத்துக்க இல்ல. முடியும்ன்றேன். நீங்க அப்படி இல்ல தான் நான் சொல்ல வரேன். நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தனே 2 பேரும் கிஸ் பண்ணாங்க. நான் எப்படி இங்க பேசுறது அப்படி ஒரு டேக் பண்றீங்க. நான் கிஸ்ஸே பண்ணல. நீங்க ஒரு விஷயத்த அப்படி நீங்க வந்து ஃப்ரேம் பண்ணுங்க. அதுக்கு தான் இது நான் எக்ஸாம்பிளா ஃப்ரேம் பண்ணல சொல்றேன். ப்ரோ. இங்க ஏன் இல்ல பாசம்? இல்ல அதுக்குன்னு நீங்க வர்றாங்க. ஆனா நிக்சன் அதுக்குன்னு அவன் ரொம்ப நல்லவனும் சொல்றதுக்கும் இல்ல. ஆனா அவன் பண்ண நான் விஷயம்லாம் இப்ப நிறைய இருந்துச்சு. சரியா? தலை ஊறதுல இருந்து தூக்கிட்டு வெளியதான் போறது சொல்றேன். நிறைய அந்த பொண்ணு பண்ணா. இனிஷியேட் சரி, பண்ணதுன்னு ஆனா அந்த சொல்றேன். கிஸ்ஸிங் விஷயத்த அவன் கிஸ் பண்ணல. அது வேணா நல்லா சொல்ல முடியும். பேசினது அது தப்பான போட்டோல மிரட்டல அப்படி தெரிஞ்சிச்சு. அது வேணா என்னால சொல்ல முடியும். அது அப்படிதான் இன்ஃபுளுன்ஸ் ஆச்சு. ஆனா அதை விட மோசமாவும் பண்ணியிருக்காங்க. பண்ணலாம் பண்ணக்கூடாத ஆள்லாம் கிடையாது. அவனும் அதுக்கு பண்ண சொல்லயா ஆளுதான். அந்த சரியா? விஷயத்துக்கு மட்டும் சொல்றேன். அந்த விஷயத்துக்கு மட்டும் நான் சொல்றேன். அது ம். தப்பா அப்ப போகுதுல அதான் அந்த விஷயத்துக்கு தான் சொல்றேன். அதான் சொல்றேன். ம். அந்த விஷயம் தப்பா இல்ல போச்சு ப்ரோ. அதுல. இங்க பாருங்க ப்ரோ. நம்ம ஒரு விஷயத்த நம்மளே ஒண்ணும் இல்ல. தனிப்பட்ட அதான் முறையில அதான் பண்ணோம்னா அதை இங்க இன்னொருத்தங்க இருந்து கிட்ட ஆளன் எதிர்பார்க்க ஆளன் முடியாது. நான் எதுக்கு அந்த மாதிரி இன்ஃபுளுன்ஸ் ஆகுதுன்னு சொல்றேன்னா, அர்ச்சனா வெறும் டிஷர்ட்ல இருந்து ஒரு இதை எடுப்பா. சரியா? சிகரெட் அடிக்கிற ஒரு நேட்டிவ் வந்துச்சு. சரியா? இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு நேட்டிவ் போகும்போது நான் அவங்களோட பேரண்ட்ஸ் அப்ப இவங்களோட குறைய போடுறாங்க. அப்ப அங்க இருந்து இங்க இன்னொரு குறை வருது. இப்போ மொத்தமாவே மொத்த டைம்லனே பாத்தீங்கன்னா ஒரு வன்மமா தான் போகுது. இல்ல யாரோட ப்ரோ. இந்த பிரச்சனையும் வர சிகரெட் விஷயம் மாட்டேங்குது. இருக்குல்ல. இந்த சிகரெட் விஷயம் இருக்குல்ல. ம். அதுவும் ம். நிக்சன் பண்ணதும் ஒண்ணு கிடையாது. ஓகேவா? இந்த ஒண்ணும் சிகரெட் கிடையாது. விஷயம் ஆனா அதை பெருசாகிட்டாங்க. இல்ல இப்போ டைரக்ட்லி இட் அஃபெக்ட்ஸ் இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் இண்டிவிஜுவல் ரைட்ஸ் ஆஃப் விமன். கண்டிப்பா. ஓகேவா? அது வேற, இது வேற. ஓகேவா? இது இது அந்த மாதிரி வெளில வந்துடக்கூடாது. இந்த மாதிரி பொண்ணுங்களை தப்பா பேசிடக்கூடாதுன்னு அன்னைக்கே ட்வீட் போட்டேன் நான் அதை பத்தி. அது வேற. ஆனா கேட்கலையே. கேட்கல. அத ஒரு இஷ்யூ நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. நம்மளோட கருத்தை கேட்கறவங்க கிட்ட மட்டும் தான் ப்ரோ வைக்க முடியும். எல்லாரையும் போய் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. கேட்கணும்ட்டு. ஓகேவா? நம்மளுக்கு எது கரெக்டா தப்புன்னு படுதோ அதை சொல்லிட்டு போனோம். கேட்கறவங்க கேட்கட்டும். கேட்காதவங்க அவங்க லைஃபை பார்த்துட்டு போட்டோம். அவ்வளவுதான். இப்போ நம்ம போயிட்டு இது பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு நம்ம முதல்ல அப்படி ஒழுங்கா நடந்துக்கிறோமான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த கருத்தை எடுத்துட்டு வந்து வைக்கணும். நம்ம ஒழுங்கா அது நடந்துக்காம மாதிரி ஆளுங்க ப்ரோ. ஆனா ஒரு ஆளு ஒண்ணு சொன்னா அது சரியா இருந்தா அப்செட் பண்ணிக்கணும். நம்மளும் நிறைய இடத்துல அது எல்லா இடத்துக்கும் நம்ம வந்து என்ன சொல்ல புரிதல் வைக்கணும்ல. அவங்க சொல்ற விஷயம் கரெக்டா இருந்துச்சுன்னா ஏத்துக்கலாம். அவங்க தப்பான கருத்து இருந்தாலும் அவங்களும் பாருங்க ஏத்துக்கணும். ஒப்பீனியன்லாம் வந்து எல்லாருக்கும் தனி ஒரு ஒப்பீனியன் இருக்கும். எல்லா ஒப்பீனியனும் வந்து நம்ம மதிக்கலாம். ஏத்துக்க அவசியம் கிடையாது. இப்போ நீங்க என்கிட்ட ஒரு விஷயம் சொல்றீங்க. எனக்கு உங்களை பிடிக்குதோ பிடிக்கல, உங்களை பத்தி தெரியுதோ தெரியலையோ அந்த ஒப்பீனியனை நான் எடுத்துக்குவேன். அது எப்படி சொல்றது? லைக் அதை நான் கேட்டுக்குவேன். ஓகேவா? ஆனா ஏத்துக்கணும்ன்ற அவசியம் இல்ல. அதை ஏத்துக்கிறதுக்கு வந்து எனக்கு அதுக்கான ஒர்க் நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் அதை ஏத்துக்கணுமா வேணாமா அப்படின்ற ஒரு முடிவு எடுப்பேன். புரியுதா? இப்போ
இப்போ இப்போ நம்ம ஒரு குற்றச்சாட்டு எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. இந்த மாதிரி இப்படி பண்றது, டிவி விடுறது, இந்த எப்படி சொல்றது, இந்த விஷயங்களை வந்து பரப்புறது அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் ஒரு ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது வைக்கிற ஆட்களே அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கிறாங்களான்றத பாத்துக்கணும். அதுதான் நான் சொல்ல வர்றேன். அதுதான் எல்லாருமே அப்படி பண்றீங்கன்னு தான் இது. வைக்கிற ஆளே அது கடைப்பிடிக்கிறது கிடையாது. இப்ப ராங்க சொல்றதுன்னா அவனும் சரியா பார்க்காம சொல்றான். நீங்க என்ன சொல்ல பாத்துட்டு சொல்லிருந்தானே நானும் அவனை பத்தி அதை பத்தி கேட்க போறதே கிடையாது. அவனும் பார்க்கல, அந்த எபிசோட் பாத்திருக்கான்னு எனக்கு போறதுக்கும் தெரியாது. எல்லாம் பார்த்துட்டு எல்லாமே கிளியர் கட்டா வச்சிங்கன்னா பிரச்சனை கிடையாது. டிஎல்ல வரத வச்சுக்கிட்டு வந்து இந்த மாதிரி ஓகேவா, ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ எல்லாத்தையும். இதை வச்சுதான் என் டிவிஸ் எல்லாமே வரும். ஓகேவா, பார்க்காம ஒரு விஷயத்த சும்மாலாம் அடிச்சு விடவே மாட்டேன். அடிச்சு விடுறதுக்கு சொல்ல ப்ரோ, நான் வந்து நெகட்டிவா எதுவுமே பண்ணக்கூடாது. இப்ப ஒவ்வொரு டேக் போடும்போது இது இவங்க இது என்ன சொல்ல அர்ச்சனா பிரச்சனை தான் போடுறாங்க. சரி, நான் இங்க நெக்ஸன் நல்ல சும்மா வேற பண்ண கூட காஜி நெக்ஸன் தான் போடுவாங்க. நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, இப்போ இந்த பையன் அன்னைக்கு விஷ்ணு வந்து வீரியன் வந்தான்ல அர்ச்சனா கிட்ட, அதை வந்து யாருமே கேட்க கூடாது, அந்த பொண்ணா வந்து சொல்ற வரைக்கும் யாரும் கேட்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னால ஏத்துக்க முடியாது. ஓகேவா, முடிச்சிடுறேன். இப்போ அந்த நிக்சன் பையன் வந்து சொருகிடுவேன், வீட்டை விட்டு வெளில போடி நாயே, காரி துப்பிடுவேன், பொம்பளை ஆய்வ அப்படின்னு எல்லாம் பேசுறான். செம அபியூசிவா பேசுறான். ஓகேவா, இது வந்து அந்த பொண்ணா வந்து சொல்ற வரைக்கும் நம்ம கேட்க கூடாதான். இது என்ன லாஜிக்? இது அது வேற இல்ல அவர் சொல்ற வேற, நீங்க சொல்றது வேற. இப்ப ஒரு பிரச்சனைனா பிரச்சனை கண்ணு முன்னாடி அவ்வளவு பெருசா நடக்கிறது வேற. அவரு என்ன சொல்ல அவங்களுக்கு உண்டான பர்சனல். இப்ப நீங்க இதை போய் தடவிட்டே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இருந்தா கேட்கலாம். நம்ம பண்ணது ஒரே ஆள்கிட்ட அதை லவ் பண்ண விதத்துல அவர் ஒரு கருத்து ப்ரோ, அப்படிலாம் ஏத்துக்க முடியாது. அதுக்கான ரிசர்ச் நம்ம பண்ணி அதுக்கப்புறம் தான் அப்படி இல்லையே. நம்ம இந்தியால அந்த மாதிரி டெக்கோரம் இல்ல அப்படின்னு சொல்லாதீங்க. ஹிந்தி பிக் பாஸ்ல அதோட மோசமா இருக்கும். தமிழ்நாட்டுல லவ் பண்றாங்க. சரியா, இன்னொரு ஸ்டேட்டை பத்தியோ நார்த் இந்தியா பத்தியோ நான் பேசல. எனக்கு நீங்க சொன்னீங்க அப்பதான் என்ன சொன்னீங்க, இந்த மாதிரி ஃபாரின் கும்பல்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த தப்பான போட்டு ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களா, அந்த மாதிரி சொல்றேன். டிஸ்கஸ் பண்ணேன்றத ஒரு விஷயம் அதான் டிஸ்கஸ். ஓகேவா, அதான் ப்ரோ, நான் உங்க தப்பா சொல்லல, அவங்க நீங்க தப்பா சொல்லுங்கன்னு சொல்ல அந்த மாதிரி சொல்றீங்க பாத்தீங்களா, அது தெளிவா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. நீங்க தப்பா சொல்றீங்க சொல்லன்றது செகண்டரி. ஓகேவா, அது என்ன கருத்துனா அவங்களோட சொசைட்டல் நாம் வேற, நம்மளோட சொசைட்டல் நாம் வேற. அதுதான் உண்மை. நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலாம், அதுதான் உண்மை. ஓகேவா, அவங்களுக்கு நார்மலா படுற சில விஷயங்கள் நம்ம ஊர்ல நார்மலே கிடையாது. இதுதான் உண்மை. ஓகேவா, அவங்களோட நார்மல் தப்புன்னு நான் சொல்லல. அவங்க ஊர்ல அது நார்மல்னா அவங்க சந்தோஷமா அதை பண்ணிக்கிட்டோம், தப்பே கிடையாது. ஓகேவா, ஆனா அங்க இருக்கிற நார்மலை தூக்கிட்டு வந்து நம்ம ஊர்ல விதைக்கணும்னு நினைக்கிறது நான் 100% எடுத்துக்க மாட்டேன். இதுதான் ஊரு. இது தப்பே இல்லையே, நான் சொல்லுவேனே. நான் பிறந்ததுல இருந்து வந்து லைக் இந்த இடத்த விட்டே போனது கிடையாது. என் ஊரை பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும். அதான் ப்ரோ சொல்ற லாஜிக் ஓகே. இப்ப அவன் இந்த அன்னைக்கு ஃபைட் பண்ணா, இது ரொம்ப கத்தனா அந்த விஷயத்துல ஓகே ப்ரோ. சரி, நான் சொல்றது அவர் லவ் பண்றதுன்னு தான் பண்ணுச்சுங்க. சரியா, அந்த இடத்துல நம்ம வந்து பாருங்க இந்த மிஸ்இன்ஃபர்மேஷனே வேண்டாம். அப்படி சொல்லியிருந்தா அது வேற. அந்த பையன் வந்து உங்க அப்பாட்ட வந்து பேசுறேன்னு சொல்லியிருந்தா அது வேற. ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் பத்தி பேசுறாங்க ரெண்டு பேரும். லாஸ்ட் 5 இயர்ஸ் தான் வந்து ஊர்ல கொஞ்சம் prevalent ஆ போயிட்டு இருக்கு. சரியா, அவங்க ஏதோ பேசுறாங்க. ப்ரோ நீங்க தயவுசெய்து பேசுறது கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும் என்ன சொல்ல வரேன்னு. நடுவுல வந்துட்டீங்கன்னா எதுக்காக சொல்றாங்கன்னு புரியாது. நீங்க விமனை வந்து அக்யூஸே பண்ண மாட்டேங்கிறீங்க. என்ன அக்யூஸ் பண்ணீங்க? அந்த என்ன பேசுறீங்க? நிக்சன் பண்ண தப்புனா ஐஷு பண்ண தப்புடா. அந்த பிரச்சனை விடுங்க. ஆமா ப்ரோ லியோ இருங்க. அவர் வந்து 2 வேக்ஸ் தான் சொன்னிருந்தாரு. நீ ஃபுல்லா வெயிட் பண்ணி கேளு. ப்ரோமோ வந்திருக்கு, அத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. சோ இல்ல அவர் ஒன்னு பேசிட்டு இருக்காரு, கேட்கலாம். இத வெயிட் பண்ணுங்க. ஓகே நீங்க சொல்லிட்டு வாங்க. என்ன சொல்றேன்னு கூட ஞாபகம் இல்ல ப்ரோ. இப்போ இல்ல அவரு 2 வேக்ஸ் சொல்லிட்டு இருந்தாரு. பிபி அங்கிள் ஒன்னு கேட்டிருந்தாரு, அவர் ஒன்னு சொல்லிட்டு இருந்தாரு. லியோ சொன்னது என்னன்னு தெரியல. வெயிட் பண்ணு, கேட்கட்டும். அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணுவோம். இல்ல அது இது என்ன சொல்லிட்டு இருந்தேன்னு ஞாபகம் இல்ல ப்ரோ. டைட்டில் என்ன மாயர்னார்.
இருங்கடா காமெடி இல்ல பண்ணாங்க. இல்ல அப்பப்ப காமெடி சீன் வேணும் நாங்க அப்ப போடுங்க. அதான் ஓட் பேங்க்லயே இல்லங்க அவங்க. இல்ல இல்லைங்க நான் தான் ஒரு காமெடி போட சொன்னேன். இப்ப போட்டிருக்காரு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஸ்பேஸ் டைட்டில் வைங்க, மாயா டைட்டில். சரி பாத்துறேன்ப்பா. ஒரு காமெடி போதும் ப்ரோ, 2 காமெடி வேண்டாம். ஒன்னு அப்ப சொல்லுங்க. ஓகே என்ன இந்த கமெண்ட் செக்ஷன் வாங்க, அங்கதான் நல்லா இருக்கும். சரி ஐயோ என்ன சொல்லிட்டு இருந்தேன் மறந்துட்டேங்க. இல்ல அந்த இது பொண்ணு விஷயத்தான் இதை தான் கேட்ட லேதாசு அந்த இவங்க மேலே அலிகேஷன் வைக்கணும்ல அப்படின்னு சொல்லி சொல்றான். இல்ல இல்ல நீங்க என்ன பேசுனீங்கன்னா வந்து அந்த நார்த் இந்தியா எப்படி வேணா நடந்துட்டு போகுது, இது வந்து ஏன் ஸ்டேட் இங்க நடக்கிற பத்தி நான் பேசிட்டு சொன்னீங்க. கேக்குறா அப்படி இப்படின்னு நீங்க அதுதான் என்னது நல்லா போயிட்டு இருந்தாரு. ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸா வெளியே போய் இருக்கலாமா? ஓகே இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் ஒரு கான்செப்ட், இந்த லிவிங் ஒரு கான்செப்ட் லாஸ்ட் 5-10 இயர்ஸ் தான் மேக்ஸிமம் அதை பத்தி அது நம்ம ஊருக்குள்ளே வந்திருக்கு. அது நிறைய பேருக்கு தெரியாது அதை பத்தி, அது ஏத்துக்க மாட்டாங்க. பேச்சுலருக்கு இங்க வீடு கிடைக்கிறதே கஷ்டங்க நம்ம ஊர்ல. ஒரு நிமிஷம் இல்ல நம்ம வந்து ஸ்மோக்கிங் பண்ண ஒருத்தவங்க பர்சனல் சாய்ஸ்னு சொல்றாங்க. அது மாதிரி லிவிங்ல இருக்குது அதை பத்தி பேசுறது அவங்க பர்சனல் சாய்ஸ்னு விட்டு போகுது. நான் வந்து இது நீங்க திரும்பவும் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. அது சரி தப்புன்னு நான் சொல்லல. நீங்க திரும்ப சொன்னீங்க இல்ல, நீங்க அதை சொல்லும் போது என்னோட கல்ச்சர் வேற அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. எனக்கு அப்படிதான் இல்லையா, அவங்க ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் வேறயா சொன்னதாங்க. இல்ல அவர் எப்படி திரும்ப சொல்ல தெரியுங்களா, இப்ப வந்து அந்த ஸ்மோக்கிங் இது வந்து கொஞ்சம் பழக்கப்பட்ட விஷயம் மாதிரி இருந்துச்சு. பட் லிவிங் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப புதுசா இருக்கு, அதனால அவங்க வந்து கேள்வி கேக்குறாங்கன்னு சொல்ல வர்றாங்க. அவ்வளவுதான். பா தேங்க்ஸ்ங்க. இல்ல நம்ம ஒரு விஷயம் சொன்னா வேற ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கிறாங்க அப்படியே. இல்ல நான் கேக்குற விஷயம்லாம் அது கிடையாது. இருறா இல்லதாச்சு நான் அதை கேட்க விரும்பல ப்ரோ. எனக்கு வந்து நான் போட்ட எடிட் தான் அன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டு. சரியா, மாமான்னு சொல்லி சுத்துற மாதிரி ஒரு பேச எடிட் பார்த்து ஐடியில தான் போட்டேன். சரியா, நானே அப்படிதான் இருந்தேன். என்ன ஆனா என்னைக்கு ஐசு வெளியே போனாலும் அதுக்கப்புறம் யார்கிட்டயாவது இந்த மாதிரி சேட்டை பண்ணிட்டே இருந்தானா காஜுங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். இப்ப யூஸ் பண்ற வேர்டு தப்புங்கிறேன் நான், அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல ப்ரோ அது தப்பு தான் ப்ரோ. இப்போ ஸ்டார்டிங் வந்து நான் சில ட்வீட்ஸ் எல்லாம் ரீட்வீட் பண்ணிருப்பேன் முன்னாடி, ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடக்கும்போது நான் போட்டிருப்பேன். சம்டைம்ஸ் நானே யூஸ் பண்ணிருப்பேன், அந்த டேக் ட்ரெண்ட் ஆகுதுன்னு யூஸ் பண்ணிருப்பேன். இது பத்தி கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வெறும் நிக்சன் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இது எப்படி ஒரு 3-4 வீக்ஸா நிக்சன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா, நான் உங்களை சொல்றதுக்கு இல்ல, இந்த வெளியில அந்த மாதிரி போட்டு எக்ஸாம்பிள் சொல்றேன், எதுக்கு சொல்றேன்னு பாருங்க. எனக்கு அது தப்பா பட்டதுனாலதான் நான் மாத்திக்கிட்டேன் அதை. ஓகேவா, யாரும் எனக்கு சொல்லல அத, எனக்கு அது தப்பா பட்டுச்சுன்றதுனாலதான் நான் மாத்திக்கிட்டேன். அதுக்காக இவரு பண்ற தப்ப வந்து கேட்க கூடாதுன்னு சொல்லவே முடியாது. சொல்ல முடியாது, யாருக்குமே உரிமை கிடையாது. அவன் தப்பு பண்ணனா அதான் சொல்றேன். இப்ப அர்ச்சன் தப்பு பண்ணா அதுக்கும் கத்ததான் செய்யணும், எல்லாத்துக்குமே கத்தணும். ஒரே பயஸ்டா இருக்க கூடாது, அதுதான் சொல்றேன். நம்ம லைஃப் எடுத்துக்கோங்க, ஒரு பையனுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அது அசால்ட்டா எடுத்துட்டு போயிடுவாங்க எல்லாரும். ஒரு பொண்ணுக்கு நடந்துச்சுன்னா அது அவங்க குடும்பத்தையும் இம்பாக்ட், அதான் நம்ம சொசைட்டியோட உண்மை. இதுல மாற்று கருத்து யாருக்கும் இருக்கக்கூடாது. ஓகேவா, அதே பேசுற ஆள் தான் நான் என்ன சொல்றேன், பொண்ணுங்களுக்கு ஒரு விஷயம் ஒரு அபியூஸ் நடக்கிறது எந்த அளவுக்கு பெருசா பேசுறோமோ, பசங்களை நடக்கும்போது அது பெருசா பேசுறோம்னு சொல்ற ஆளும் நான் தான். அந்த பாகுபாடு அந்த டிஃபரன்ஸ் தெரியாத ஆள் இல்ல. என் தாட் ப்ராசஸ்ல ஒரு தெளிவு இருக்கு, இல்லாம இல்ல. நம்ம வந்து இவங்களுக்கு ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி எல்லாம் கிடையாது. நம்ம ஊர்ல பொண்ணுங்களை ரொம்ப மதிக்கிற மாதிரி தான் நம்மள வளர்க்குறாங்க. நம்மளுக்கு அதான் சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. அவங்க கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கணும்ன்றத சொல்லி வளர்க்குறாங்க. அவங்க எப்படி சொல்றது, என்ன சொல்றது, இந்த மாதிரி அவங்க அவங்க எப்படி என்னங்க இது வார்த்தை வர மாட்டேங்குதே, ரொம்ப ரோல் ஆகுது. அந்த மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமா. இப்போ லவ் இப்போ மணி ரவினா இருக்காங்கல்ல, இப்ப மணி ரவினா எடுத்துக்கோங்க. ஏன் திரும்ப மணி ரவினா பத்தி பெருசா யாரும் வெளில பேசுறது இல்ல, கிரிஞ்சுன்னு சொல்லி விட்டுறாங்க. ஏன்னா அந்த பையன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றான், வெளில போனா கூட அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கிற லெவலுக்கு பேசுறான். அவங்க வீட்டுல தெரிஞ்சு பண்றாங்க அத, அதனால அது பெருசா யாரும் தப்பா பேசவும் மாட்டாங்க, கிரிஞ்சா இருக்குன்னு விட்டுறாங்க. ஓகேவா, இந்த இவங்க பேர் சார்ந்த விஷயங்கள்ல வந்து பெருசா பேசப்படுதுன்னா அவங்க அது காதல்னு எஸ்டாப்லிஷ் பண்ணல. ஓகேவா, அவங்க அப்பா கிட்ட வந்து பேசுறன்றது கூட இவன் பேச மாட்டான். கிளாரிஃபிகேஷன் இல்லைங்க. இல்ல விஷ்ணு கூட டீசென்ட்டா பூர்ணிமா சொல்லிருப்பான்.
நான் ஒரு எலிஜிபிள் பேச்சுலர், நான் என்ன வேணா பண்ணுவேன்னு அவன் சொல்றான்ல. லைக் நான் எனக்கு வந்து யாராவது லவ் பண்ண தோணுச்சுனா பண்ணுவேன்னு சொல்றான்ல. அந்த தைரியம் எங்க இருந்து வருதுன்னா, அவனுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கு. பூர்ணிமா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கு. அதை ரசிக்கலாம். ஓகேவா? கவின் லாஸ்ட்ல அவ ரசிச்சோம்ல நம்மலாம். அது தப்பா தெரிஞ்சது. ஒண்ணாங்க தப்பா தெரியலல்ல. இவங்க 2 பேர் பண்றது ஏன் தப்பா தெரியுதுன்னா, நிறைய விஷயம் இருக்கு அதுக்குள்ள. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு கம்யூனிட்டி பத்தி அவங்களே தான் எடுத்துட்டு வந்து பேசினாங்க. ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி அவங்களே தான் எடுத்துட்டு வந்து வச்சாங்க. சரியா? அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்னு சொன்னாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்னு பேசினாங்க. அதுக்கப்புறம் அவங்க பண்ண விஷயங்கள்லாம் வந்து அதுக்கு எதிர்மறையா இருந்துச்சு. அவங்க சொன்ன விஷயங்களுக்கும் அவங்க பண்ண விஷயங்களுக்கும் எதிர்மறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சர்டன் பாயிண்ட் வந்து அதுக்கப்புறம் வெளியில இருந்து இன்ஃபர்மேஷன் வருது. உங்க ஃபேமிலி வந்து இவங்க கிட்ட தள்ளி இருக்க சொல்றாங்கன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. 2-3 நாட்கள் மூலியமா வருது. அது கேட்டுட்டும் அந்த பையன் கிட்ட சொல்றாங்க, அந்த பொண்ணுக்கு தான் கண்ட்ரோல் இல்ல. இவரு ஃபோர்ஸ் பண்ணா வந்துடுறாங்கன்னு தெரியுது. அந்த பையனாவது கொஞ்சம் ஒதுங்கி போயிருந்திருக்கணும். இப்ப கடைசியில என்ன ஆயிடுச்சு? அந்த பொண்ணுக்கு எல்லாமே செட் ஆயிடுச்சு. வெளில வந்துட்டாங்க, விட்டுட்டாங்க அவங்கள. இந்த பையனை பிடிச்சி அடிக்கிறாங்க. இதுக்கு அவரும் ஒரு காரணமா இருந்திருக்காரு தானே? அவர் மேல இருக்க பார்வையே மாறிடுச்சு தானே? இது அதெல்லாம் கேட்கணும் ப்ரோ. கேட்க கூடாதெல்லாம் சொல்லக்கூடாது, கேட்கணும். இவங்களுக்கு பண்றது வந்து அவங்க மட்டும் அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. அவங்க குடும்பமே அஃபெக்ட் ஆகும். அவங்களுக்கு இன்னொரு பொண்ணு வேற இருக்கு. அந்த இன்னொரு பொண்ணுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதான் ஆனந்த் ப்ரோ. அதனால கேட்கிற டயத்துல கேட்டுட்டோம் எல்லாருமே. இப்ப அவன் அந்த பொண்ணு வெளியே போச்சு. அந்த பொண்ணு இப்ப வந்தாலும் அவனை ஏத்துக்கிடாது. சரி, அந்த நிலைமைக்கு போச்சு. இன்னும் அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்கல்ல. அதான் பேச இல்ல ப்ரோ, கிறிஸ் ப்ரோ, இப்ப மாயா அதே டாபிக் வெளிய எடுத்துட்டாங்க. அதை கேட்க மாட்டாங்க, சத்தியமா கேட்க மாட்டாங்க. கமல் சார் கேட்பாரா? அவங்க கேக்குறாங்களோ இல்லையோ, நம்ம ஒரு பொண்ணு நம்ம பேசி அப்படி போவான்னு சொல்றோம். இப்ப நம்ம டீல இவ்வளவு தூரம் பேசினாலதான் அவ சூசைட் லெவல்ல போய் ஒரு போஸ்ட் போட்டிருக்கு. புரியுதா? நம்ம விட்டுருவோங்கிற அதை வந்து அவங்க என்ன எக்கடு கட்டு போறாங்க. சரி, அவங்க அதுதான் சொல்றோம் நம்ம. சொல்லலாம். ட்ரெண்ட் ஆகும்போது ரெட் கார்ட் ஃபார் நெக்ஸ்ட் ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகும்போது ஐஷோ ஹேஷ்டேக்கும் ட்ரெண்ட் ஆகுது. அது வேண்டாம். அந்த மாதிரி ஆக்கி விட்டாங்க அந்த பையனை. ஆனா உனா வேர் பேண்ட தூக்கி மாட்டிக்கிறான். வெளில இருந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ்ன்றான். பின்ன இருக்காதா? நம்மளுக்கு ஒரு அறிவு வேணுங்க. ஒரு அறிவு வேணும். சும்மா கூட்டு உள்ள வச்சு உட்கார வச்சிருக்காங்க. சம்பளம் கொடுக்குறாங்கல்ல. நீ எதுக்கு உள்ள போன? உனக்கு பேர் சம்பாரிச்சுக்க உள்ள போன. இதனால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்ன்ற உள்ள போன. போயிட்டு அந்த வேலையை பார்க்காம அவன் எவ்வளவு நல்லா வர வேண்டிய பையன் இப்படி போய் இது பண்ணிக்கிட்டு எனக்குள்ள செம்ம இது. நிறைய பேருக்கு நீங்க இவ்வளவு நாள் எங்க பேசிட்டு இருக்கீங்களா ப்ரோ? இந்த பையன் ஒழுங்கா இருந்தா இவனுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணிருக்கிற ஆள் முதல்ல வந்து நின்று இருக்க ஆள் நானா தான் இருந்திருப்பேன். உங்களுக்கு தெரியாதா? ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்ல டைட்டில் வின்னர் அளவுக்கு செமையா கேம் ஆடுனாங்க ப்ரோ. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்ல நம்ம ஹோஸ்ட் இவங்க எல்லாம் பாத்தீங்களா பண்ணாதான் இருந்தேன். அதுக்கப்புறம் எப்ப இந்த விஷயம் வந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாருக்குமே பெயர் விட்டோம். யார் அந்நேரம் குரல் வச்சோம், பிரதீப் பண்ணு சரி, இவங்க எல்லாருக்குமே பெயர் விட்டோம். சரி, அதுக்கப்புறம் தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் தேராது, இங்க பெயர் விட்டுக்கு பிரயோஜனமே இல்ல. சரியா? ஆனா நீங்க எல்லாரும் ஒருத்தர் கீழே போக ஆரம்பிச்சிட்டாங்க பெயர் விட்டவங்க எல்லாம். அதனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இதாச்சு. நீ பேசிட்டு ப்ரோமோல பாத்தீங்கன்னா மாயா பேசிருக்காங்க. இப்போ மாயா அது கொடுக்க மாட்டாரு. அப்புறம் நம்ம சொல்லியா? அதான் ப்ரோ, இது கரண் வந்த பாடிகள் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுல வந்து மாயா வந்து இந்த மாதிரி நான் நிக்சனும் ஐஷோ ஒரு விஷயம் என்கிட்ட வந்து சொன்னாங்கன்ட்டு இது மேட்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது எப்படி? அதான் கமல் சாரே சொல்லியிருக்காரு, இல்லாதவங்க பத்தி பேசக்கூடாது அப்படின்னு. மறுபடியும் எதுக்கு இழுக்குறாங்க அப்படின்னு தான் தெரியல. இப்ப அவங்க பண்ணா அது சரியா? இப்ப ஹோஸ்டுக்கு மரியாதை இல்லையா? வெளியிலவா உள்ளயா? எது கேக்குறீங்க? உள்ளதான் ப்ரோ. உள்ள வந்து கமல் சார் வந்து ஐஷோ பத்தியோ வெளியே போனவங்களை பத்தி பேசக்கூடாதுன்னு சொன்னாரு போன வாரம். இல்ல அது ஓகே ப்ரோ. நீங்க மரியாதை பத்தி கேட்டீங்களே, வெளிலவா உள்ளவான்னு கேட்டேன். 2 இடத்துலயும் இல்ல.
அதாவது இப்போ கமல் சார் வார்த்தைக்கும் மரியாதைன்னு ஒண்ணு இருக்கணும்ல. இருக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி அவர் நடந்துக்கணும். அத வெளிய இருக்கவங்களுக்கு தெரியும். ஓகே அவர் இப்படி பண்ணிட்டான்ட்டு. உள்ள இருக்கவங்க கூடவா தெரியாது? தெரியாது. உள்ள இருக்கவங்களுக்கு தெரியாது. அதனால தான் அப்படி பண்றாங்க. இவர் எங்க கேள்வி கேட்டாரு? கேட்கிற நேரத்துல அதாவது டாபிக் எடுக்காமயே போயிடுறாரு. ஆயிடுறாரு டாபிக் எடுக்காம. அப்போ அவர்கிட்ட மரியாதை எப்படிங்க வரும்? வினிஷா மேட்டா அன்னைக்கே இல்லப்பா நீ பண்ண தப்புன்னு ஒரு எல்லா ஸ்டேக் கொடுத்துருந்தான்னு வைங்களேன், அது பேசவே மாட்டாங்க. அர்ச்சனா சண்டையா வந்திருக்காது அங்க. ஏங்க எல்லா விஷயத்திலும் அப்படிதாங்க. இவர் கேட்கலங்க. கேட்டு இருந்தா வந்திருக்காது. இல்ல உண்மையுமே அவருக்குன்னு பர்சனலா இருக்க டீம் சரியில்லையா, இல்ல அவங்க ஃபேவரிசம் காட்டுறாங்களா? உங்களுக்கு இருக்க சோர்ஸ் இருக்கும்ல ப்ரோ, அவங்க கீழே ஏதாவது பண்றாங்களா என்ன? ப்ரோ அவரை போயிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்குலாம் ஆள் தெரியாது ப்ரோ எனக்கு. இல்ல அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்காக ஆக்சுவலா அவரே ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர் தான் எப்படி அவரு. லைவ் எல்லாம் பாத்துக்க மாட்டாரு. 1 எபிசோடே பாப்பாரான்னு டவுட் தான். ஆமா அவருக்கு கொடுக்குற காசு வந்து அந்த ஒரு நாளுக்கு மட்டும்தாங்க. அத வந்து ஒரு அந்த முழு சீசனுக்கு சேர்த்து மாதிரி காசு கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான். அந்த கண்டென்ட்ல இருக்குல்ல, இப்போ அந்த கண்டென்ட் எதை பத்தி பேசணும்னா அந்த அந்த ஏதாச்சும் பாப்பாரா இப்படி? இல்ல பார்க்க மாட்டாரு. டாக் பேக்ல என்ன சொல்றாங்களோ அதை சொல்றாரு. அதுல இருந்து அப்படியே நூல் பிடிச்சு போயிடுவாரு. டாக் பேக் சொல்றவனால தான் சரியில்லை. நம்ம அப்படி வேணா எடுத்துக்கலாம். இல்ல ப்ரோ, இப்போ ஒரு விஷயத்த வந்து மத்த விஷயங்கள் ஓகே, டெலிகேட்டான விஷயங்கள் இருக்குல்ல, இந்த படிப்பை பத்தியான விஷயங்கள், இந்த இந்த அபியூஸ் சம்பந்தமான விஷயங்கள், இந்த இந்த கெட்ட வார்த்தைக்கு சம்பந்தமான விஷயங்கள், இதுக்கெல்லாம் அறிவு வேணும். அந்த அளவுக்கு கூட இருக்காது அவருக்கு. இதெல்லாம் டெலிகேட்டான டாபிக்ஸ் எடுத்து வச்சு ஒழுங்கா பேசணும்ன்ற ஒரு தெளிவு கூட இருக்காது. அவ்வளோ பண்ணிருக்காரு. இப்ப என்னன்னா நம்ம இதுக்கு முன்னாடி இது இந்த ஆள் மேல ஒரு தப்பு இருக்குங்க இந்த சீசன்ல. ஸ்டார்டிங்ல இருந்தே சரி. நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் போட்ட விஷ்ணுவோட சண்டைய போன வாரம் அந்த இடத்துல பேசுறாரு. போன வாரம் நீ லூஸ் ஆக்கிட்ட அந்த இடத்துல பேசுறாரு. இவரே ஏதோ ஒரு தப்பான புரிதல்ல தான் இருக்கு இருந்தாலும். அவரு வாரம் மாயாவோட இது மட்டும் பாக்குறாரு, அதனாலதான். ஐயா ரஞ்சித் ஐயா. ஆமா, அவர் எங்க தலைவிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாக்குறாரு, உங்களுக்கு தெரியாது. தலைவி வர சீன்ஸ் மட்டும் தனியா கட் பண்ணி அதை மட்டும் நிஜமாவே சப்போர்ட் பண்றீங்களா இந்த மாயாக்கு? என்ன ப்ரோ இப்படி கேக்குறீங்க? அவர் சிஎம் மாயாவே நீங்க நெக்ஸ்ட் சிஎம் மாயா தான் ப்ரோ. அப்ப கலாய்க்கிறீங்க தான். ஓகே, நம்ம பையன். ஆமா, ஒரு நாள் போஸ்ட் போட்டா பாக்கணும். வானவில் ஃபேன்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கன்ட்டு. ஐயோ என் பயோலயே வானவில்னு வச்சுக்கிறேன். என்ன அதுல என்ன தப்பு? இதெல்லாம் என்ன தெரியுங்களா, ஒரு வீக்ல நானே மாயாக்கு வந்து ஒரு போஸ்ட் போட்டேங்க. அந்த போஸ்ட் உண்மையாவே அது வந்து அந்த வீக் மட்டும் மாயா கேம் பிடிச்சிருந்தது. எப்ப தெரியுங்களா, அது என்னன்னா இதான் என்னோட வந்து கேம் பிளே, ஐயா நான் எங்க போனாலும் நீதாயே நீங்க என்ன வேணாலும் சொல்லிங்க. மாயா இருக்கிறதுனாலதான் பிக் பாஸ் எல்லாரும் பாக்குறாங்க. மாயா போயிட்டு யாரும் பிக் பாஸ் பாக்க மாட்டாங்க. தனம் சட்டி போட்டுருந்துச்சுல, அதுல கமெண்ட் அடிச்சிருந்தேன் அவனே. சரி நீங்க யாரு யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கு ஒரு நாட் சேம் சொல்லி போட்டுட்டு இருக்கையா. நீங்க யார வேணா சொல்லுங்க, சனம் மட்டும் சொல்லுங்க. நான் சனம் சட்டி அடிக்கிற முடிவு பண்ணேன்டா ஏதோ சொன்னாலதான். அப்ப ஏங்க பாத்து பேசுங்க. அடிக்கிறேன் இடிக்கிறேன்லாம் சொல்லாதீங்க. இல்ல நண்பனை எதிரியா பார்க்க சூழ்நிலை வந்துடும். இல்ல நிறைய பிரச்சனை இருக்கு, அப்படி எல்லாம் பேசாதீங்க. இல்ல எனக்கு சனம் ரொம்ப பிடிக்குமா. 100% தப்பா போய்டும், அதனால தான் சொல்றேன். இல்லங்க கமெண்ட்ல அடிக்க போறேன், நீங்க அடிக்க சொல்ற மாதிரி அந்த கிளாரிட்டி கொடுத்துருங்க தயவு செய்து. ஆக்சுவலி எனக்கு சனம் பிடிக்கும், அதுக்கு வெறும் பேசுறதுக்குதான் இப்படி பேசிட்டு இருக்காது ப்ரோ. அது எனக்கு புரியுது ப்ரோ, சனமுக்கு புரியாது. அதான் கீழே உள்ள லெசனர்ல போய் ரெக்கார்டு போட்டு அங்க கமெண்ட்ல போட்டு வந்துறாங்க. வெட்டி பச்சு சனம் அடிக்க போறேன். வெட்டி பச்சு காய்ஸ் உங்க எல்லாத்துக்கும் ஒரு ஓப்பன் சேலஞ்ச். மேல இருக்கிற போல உங்களால முடிஞ்சா வின் பண்ணி காட்டுங்க.
ஐயா அந்த போலே நான் பாக்குறேங்க. அந்த போல 1 மாசமா நீ வச்சு சுத்திட்டு இருக்க ப்ரோ. ஐயோ அதாவது ரிசல்ட் ப்ரோ மாயா அதை தானே இது வின்னர் பண்ணுங்க. வருது. அதுல ஒரு ஓட்ட போடுங்க. எதுக்கு ஓட்ட போட போறீங்க? எனக்கு தெரிஞ்சு கமல் போடுவாரு. கமல் எல்லாமே பண்ணுவார். இல்ல அதுலயும் 14 ஓட்டு விழுந்திருக்கு. பாடுவாங்க பிக் பாஸ் நம்ம போர் அடிக்குதுங்க. சரி இல்ல நான் அந்த வீட்டுக்கு நான் என் பண்ணிக்கிறேன். ஈவினிங் வேணா பேசு. ஒரே ஒரு நான் கேள்வி அதைத்தாங்க கேட்டுக்கிறேன். சொல்றேன். நீங்க எவ்வளவு நேரம் டைம் இருங்க, எதுக்கு இருங்க. வேஸ்ட் பண்றீங்க? ப்ரோ டைட்டில் மாய ப்ரோ மாயான்னு இருங்க ஒத்துட்டு இருங்க. போயிருங்க. மாய ப்ரோ இருங்க, ஒரே கேள்வி கேட்கிறேன். இல்லையாச்சு ஒரு நிமிஷம் இரு. இங்க பாரு, நீ ஸ்பேஸ் போட்டா பொடன்ல அடிப்பேன். பாதியில இல்ல என் ப்ரோ பண்ணிட்டு ப்ரோ வர்ற ப்ரோ. நீ. அப்ப போன் கீழ விழுந்துருச்சு ப்ரோ. ஸ்டக் ஆயிடுச்சு. சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணேன். தண்ணியில அது போயிட்டு சரி. போன் கீழ ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். இப்ப என்னன்னா இந்த வீக்ல வந்து யாருக்கு வந்து ரோஸ்ட் இருக்கும்? ரோஸ்ட் அவருக்கு தான் ரோஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் நானு. அது நம்ம அர்ச்சனாக்கு கமல் நீ இருக்காது. எப்படி இந்த வாரம் மட்டும் இல்ல நீ இந்த வாரம் மட்டும் எப்படி நீ கரெக்டா இதா பண்ண? எதுக்கு பயர் விட்ட? எதுக்கு பயரா இல்ல இருந்த? ஆமா விஷ்ணுவை அவ்வளவு நேரம் வச்சு கேட்டு தேவையே இல்ல. அவ்வளவு நேரம் வச்சு கேக்குறாரு. ஐயோ அது முடிஞ்சு போச்சுயா. நான் கேக்குறது இந்த வாரியா. இந்த வாரம் பூர்ணிமாக்கு இருக்குயா. பூர்ணிமா ஒரு பிக் பாஸ் அது வீடியோ பார்த்தேன். விஷ்ணு வந்து கூட ஆட சொல்லி கேட்டார்ல. சரி அந்த நிமிஷம் நீங்க பேசுங்க. நான் வீட்ல இருக்கேன். நீங்க விஷ்ணு மேல போனதானே எதுக்கு இன்னொருத்த வந்துட்டான் சம்பந்தமே இல்லாத. மணி வந்துட்டாப்ல. ஐயோ கோஸ்ட் குட் மட்டும் போயா. இப்ப என் பண்ணி வாரியா. இப்ப நீ தனியா போடு, ஸ்பேஸ் போடு தனியா. யாரனா போடுங்க. டைட்டில் மாயான்னு வச்சு போடுங்க. மாயா ஆட போயா. சரி மாயா வேண்டாம், வேற மாதிரி வச்சுக்கலாம். ஃபண்ட் கிட்ட போட்டு விடுங்க. சும்மா பிக் பாஸ் அப்பதான் வைக்கணும். வச்சதுல இல்ல மாயா வேற வைக்கணுமா? கமல் நான் ஃபன் போடுறேன். போடு எல்லாத்துக்கும் லிங்க் அனுப்பு. யாராலும் ப்ரோ பாத்துக்கங்க. அவன் ஐடி தான் லியோதஸ். வந்துக்குங்க. விபி அங்கிள் லிங்க் அனுப்பிச்சுடுறேன். சரிப்பா பாப்போம். ஓகே ஓகே அங்கிள். பை ப்ரோ. அடே மாயா ஆர்மி பாப்பாயா. மைண்டக்கா அங்க வந்துருங்க. பாப்போம். எல்லாருக்கும் பாய் சொல்லிடுறேன். பாய் 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 பாய். ஐரக்கா ஃபாலோ பண்ணாதீங்க. பொண்ணுங்க மட்டும் இந்த ஐடியை ஃபாலோ பண்ணீங்க. பொண்ணுங்க மட்டுமா? சூப்பர். அநியாயமா பண்றீங்க. ஸ்பேஸ் போட்டான்.